எந்நாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையும் மண்ணா போற்றி, கண்ணாறு முதற்கடலே போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரடே போற்றி, கைலை வளையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய திருவடிகளை நான் மனமொழிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். மணிவாசக பெருந்தையுடைய 8ஆம் திருமுறை திருக்கோவையார் என்ற அரிய நூலை நாம் சிந்திப்பதற்கு திருவருளும் ஒருவரும் நமக்கு கூட்டியிருக்கிறது. இடந்தலைப்பாடு என்ற பகுதி. இந்த இடந்தலைப்பாடு என்றால் எங்கே தலைவரும் தலைவரும் சந்தித்தார்களோ அங்கே அந்த இடத்துக்கு செல்வது. இங்கேதான் நாங்க சந்திச்சோம் என்று அந்த பழைய நினைவோடு இயற்கையாக சந்தித்த தலைவரும் தலைவர் சந்தித்த அந்த இடத்திற்கு செல்வது, அதுதான் இடந்தலைப்பாடு என்று சொல்றோம். அதை எழுத பொழிலிடை சேரல் என்பது திருக்கோவையார் அவங்க அங்க புக்கில் இருக்குது. பொழிலிடை சேரல் இடந்தலை சொன்ன வழியோடு கூட்டி வகுத்து சிவீரே என்று வருது. அந்த பொழிலே சென்று எங்கே சந்தித்தார்களோ அங்கே சென்று நிற்றல், அதுவும் இடந்தலைப்பாடுதான். எந்த இடம் என்று வழி சொல்லுவார்கள், இப்படிதான் போக வேண்டும் வழி சொன்னால் அதுவும் இடந்தலைப்பாடுதான். 2 இடந்தலைப்பாடுதான். இடத்திற்கு சென்று அங்கே அந்த நினைவோடு தலைவன் தலைவி சந்தித்தார்களே, அந்த நினைவோடு அங்கே இருந்தாலும் அது இடந்தலைப்பாடுதான். தலைப்படுதல் என்றால் சேர்ந்தல் அர்த்தம். தலைப்படுதல் சேர்ந்தல். தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே, தலைப்பட்டால் இருந்து வருது. அதான் அது சென்று சேர்தல். அந்த இடத்தை சொன்னாலும் சரி, அந்த எங்கே சந்தித்தோம் என்ற இடத்தை சொன்னாலும் வழியோடு கூட்டி அந்த வழியை சொன்னாலும் இடந்தலைப்பாடுதான். பொழிலிடை சேரல் என்பது இயற்கை புணர்ச்சி புணர்ச்சியது இறுதிக்கண் சென்று எய்துதற்கு அருமை நினைந்து வருந்தான் என்ற தலைமகன். இப்புணர்ச்சி நெருணலும் என் அறிவோடு கூடிய முயற்சியால் வந்ததென்று தெய்வம் தர வந்தது. இன்னும் அத்தெய்வம் தானே தரும், யாம் அப்பொழிலை செல்வேன் என தன் நெஞ்சொடு கூறானிற்றல் என்று சொல்ற. என்ன சொல்றா, தலைவியை நான் சந்தித்தேன், ஒரு இடத்துல சந்தித்தேன். அந்த இடத்துல அவளை சந்தித்தது நானா சந்திக்கிறேன், என்னுடைய முயற்சி அல்ல, பெருமான் தந்தான், தெய்வம் தர. அங்க தெய்வம் என்றால் ஊழ்ந்த அர்த்தம், ஊழ்ந்த அர்த்தம். தெய்வம் தர வந்தது. அந்த தெய்வம் என்பது நல்லூர், நல்லூர், நல்ல ஊர். ஏன்னா ஊர்ல தீய ஊர் இருக்குது, நல்ல ஊர் இருக்குது. தலைவியை சந்தித்தாலே நல்ல ஊர், சேர்வதாலே அது நல்ல ஊர். இப்பொழுது மறுபடியும் நான் அங்க போக வேண்டும் என்றால் என்னுடைய முயற்சி இருக்கலாம், அந்த இடம் தெரியும், நான் போகலாம். அதாவது முதல்ல சந்தித்த பொழுது நான் பாட்டு ஏதோ போயிட்டு இருந்தேன், அப்போ ஊழினாலே அங்க சந்திச்சேன், அந்த இடத்துல சந்திச்சேன். இப்ப அந்த இடம் இருக்குது, நானும் முயற்சி செஞ்சு அங்க போகலாம். ஆனா அவ வரணும் இல்லையா, அவளை சந்திக்க முடியுமா என்றால் அதுக்கும் தெய்வம் தான் துணை தரணும். அப்பொழுது எப்படி தெய்வம் துணை தந்ததோ அதுபோல இப்பொழுதும் அவன் அந்த தெய்வம் தான், அந்த ஊர் தான் நமக்கு துணையாக இருக்க வேண்டும். இன்னும் அத்தெய்வம் தானே தரும் என்று. இது ஏதோ ஒரு இடத்துல சந்திப்பது பற்றி சொன்னாலும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்று நடக்கிறது என்று சொன்னால் அது பெருமான் திருவருள். மீண்டும் அது போல சந்திப்பு ஒருமையான சிங்கப்பூரை வைத்துக் கொடுங்க. இப்ப வந்து போயிட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கோம். இப்ப வரணும்னா முடியலையே என்றால் அது பெருமான் அருள் இருந்தால்தான் முடியும். நமக்கு தெரியும், ஏதோ நாம டிக்கெட் வாங்கிட்டோம், விசா வாங்கிட்டோம், வந்துட்டோம்னு கிடையாது. அது அல்ல, அதெல்லாம் நாம் செய்கிற முயற்சிகள். வகுப்பு நடத்தணும் ஆசைப்படுறதெல்லாம் முயற்சி தான். ஆனால் பெருமான் முன்னின்று செய்ய வேண்டும் அல்லவா? அதனால பொழில் இருக்கிறது. நானும் அவளும் சந்தித்து பொழில் இருக்கிறது. நானும் முயற்சி செய்து அங்கே போக முடியும். ஆனால் அந்த காலம் இருக்கு இல்லையா, அந்த காலம் வரணும் இல்லையா, சந்திக்கின்ற காலம் வரணும். அதை பெருமான் தான் கூட்டுகிறான். அதனால இப்ப நாம் என்ன சொல்றோம், வினையை கூட்டுகிறான், வினையை கூட்டுகிறான்னு சொன்னா பெருமான் என்ன செய்யறான், முதல்ல வினைக்குள்ள காலத்தை சொல்றான். அந்த வினை பக்குவப்பட்டிருக்கிறதா, இப்பொழுது அந்த இன்பத்தை அனுபவிப்பிற்கு அவனுக்கு பக்குவப்பட்டிருக்கிறதா என்ற காலம். அதற்கு பின்னால் இடம், இடம் எந்த இடத்துல, இதெல்லாம் முடிவு பண்றான். அப்புறம் நிகழ்ச்சி, அந்த சந்திக்கிற நிகழ்ச்சி, காலம் இடம் நிகழ்வு
இந்த மூன்றை வைத்துத்தான் வினையை கூட்டுகிறான். அவனும் கூட ஒரு வரையறை, அவனுக்கே ஒரு வரையறை வைத்துக்கிறான் பாருங்க. அவன் என்ன வேணாலும் செய்யலாம், எப்போ வேணாலும் எந்த வினையும் கூட்டலாம், அப்படி செய்யல. அதனால்தான் இப்போ நம்ம திருவாசகத்துல படைப்போர் படைக்கும், படைப்போர் படைக்கிறான், காப்போர் காக்கிறான்னு சொல்லிட்டு கரப்பவை கருதா கடவுள், கரப்பவை கருதா கடவுள்னு சொல்றார். கரப்பவனை கரப்பவன் சொல்லாம கரப்பவை கருதான்ற. அது அப்பதான் உரை எழுதுறாங்க, அழித்தல் தொழில் தனக்கு தலைமை, அழித்தல் தொழில் தான் அவனுக்கு உரிமையானது. அந்த உரிமையை அவன் இஷ்டம் போல பயன்படுத்துவது கிடையாது, அவனும் அந்த கட்டுப்பாடுதான் இருக்கான். கரப்பவை கருதுகிறான். இந்த நேரம் ஊழிக்காலம் வரலாமா, காலம் உண்டா, இந்த உயிர் ஒடுக்கப்பட வேண்டிய உயிரா என்றெல்லாம் கருதுகிறான். அப்ப அவனும் ஒரு வரையறை செய்கிறான். அப்ப பரம்பொருளா இருக்கிற அவனே அந்த வரையறைக்குள்ள அகப்படுறான்னு சொன்னா, நாமெல்லாம் வரையறை இல்லாம போனா எப்படி? அதான் சொல்ற, நான் போகிறேன் அந்த இடத்துக்கு தெய்வம் தானே வரும் என்று அப்பொழிலை செல்வேன். அந்த பொருளுக்கு நான் செல்லுகிறேன், சந்தித்து தலைவியை சந்தித்து அந்த பொருளுக்கு நான் செல்லுகிறேன் என்று நான் தன் நெஞ்சோடு கூறுதல் என்று சொன்னேன். அதனால அதாவது ஊழ்வினையை ஊட்டுதல், பெருமான் ஊழ்வினையை ஊட்டுதல் என்ற முறை காலம் இடம் நிகழ்ச்சி எல்லாம் வைத்துத்தான் ஊட்டுகிறான் என்று பார்க்க. அதுக்கு பாட்டு என்னறிவால் வந்ததென்று இது ஏற்கனவே சொல்லிட்டார். அடுத்த முக்கியமான வரி, என்னறிவால் வந்ததென்று இது, அது பசுஞானம், பசுஞானத்தால வரலட்ட. என் அறிவால் வந்தது, என் அறிவு பசுஞானம், என் அறிவால் வந்ததென்று இது. முன்னும் முன்னே நடந்தது கூட என் அறிவால் அல்ல. இன்னும் முயன்றார், இன்னும் நான் முயன்றால், அந்த முயற்சி என்பது நமக்கு வேண்டும், நமக்கு வேண்டும் அந்த முயற்சி. இன்னும் முயன்றால் மண்ணெறி தந்தது இருந்தன்று, மண்ணெறி தந்தது இருந்தன்று. எனவே நிலையான அந்த நெறி பெருமான், அந்த மண் நெறின்ற நிலையான நெறியை தருகின்றான் பெருமான். எனவே இன்னும் சிறிது முயன்றால் அந்த மண் என்பதை நிலையான என்று சொல்லி அந்த நிலையான தெய்வம் வைத்துக்கணும். நிலையான தெய்வம் தந்தது, மண்ணெறி தந்தது இருந்தன்று, இன்னும் இருக்கிறது. அந்த பாட்டுல முதல்ல எண்ணறிவால் வந்ததென்று இது, முன்னும் எண்ணறிவால் வந்ததென்று. முயன்றால் மண்ணெறி இன்னும் இருந்தன்று, இன்னும் இருக்குது, இன்னும் எனக்கு உதவுவதற்கு இருக்கிறது. மண்ணெறி தந்தது இன்னும் இருக்கிறது, மீண்டும் எனக்கு தருவார், அதே வாய்ப்பை தரும் தெய்வம். அந்த தெய்வம் தரும். வருந்தல் நெஞ்சே வருந்தாதே. வருந்தல் என்றால் வருந்தாதேன்னு அர்த்தம். எதிர்மறை சொல் வருந்தாதே. என்ன சொல்றார், என்னுடைய அறிவுல அது வரல, எனக்கு ஒரு ஒழுக்கத்தை தந்திருக்கிறான் பெருமான், ஒரு நெறி தந்திருக்கிறான். சந்திக்க வேண்டும், அதாவது ஒரு காதல்ல ஒரு ஒழுக்கம், அந்த ஒழுக்கத்தை வாழ பெருமான் தந்திருக்கிறான். அந்த மண் நெறி தந்திருக்கிறான், ஒழுக்கத்தை தந்திருப்பதாலே தெய்வம் மீண்டும் எனக்கு உள்ளவனா. ஒழுக்கம் தவறி போனால் உதவான்னு சொல்ல முடியாது. அவன் சொன்ன அந்த நீதி நெறியோடு நான் இருக்கிறேன், நெறியோடு நான் இருப்பதாலே, காதல்ல நெறியோடு இருப்பதாலே எனக்கு பெருமான் உதவுவார். அந்த தெய்வம் ஊழ்வினையாலே வந்து உதவும். வருந்தாதே நெஞ்சே. எப்படி மின்னெறி செஞ்சடை கூத்த பிறாங்க. மின்னல் போன்றதுன்னா, மின்னலை போன்றதுன்னா அது சிவப்பா இருக்கிறதுனால மின்னலை போன்றது, ஒளிமயமா இருக்கிறது. நெறி செஞ்சடை நெறிந்து கூர்ந்து நெருங்கி சடை நெருங்கி இருக்கிறது. நெறி செஞ்சடை கூத்த பிறா, நெருங்கி இருக்கின்ற செஞ்சடை கூத்தப்பிரான். அவன் வியன் தில்லை முன்னீர் பொன்னெறி வார்த்துறை வாய்ச்சென்று மின்தோய் புகலிடம். தில்லைன்னு சொன்னாலும் தில்லையை சூழ்ந்த கடல். அந்த காலத்துல தில்லைக்கு பக்கத்துல கடல் இருந்துட்டு தெரியும். இன்றைக்கு கடலூர் நாம சொல்றோம். கடலூருக்கு பக்கத்துல சீர்காழியில கடல் இருந்திருக்குது,
சீர்காழி இருந்திருக்கிறது, தில்லை வரை இருந்திருக்குது கடல். ஆனா மிக மிக நெருக்கமா கொஞ்சம் தள்ளி இருந்திருக்குது கடல். அந்த கதையெல்லாம் சொல்றாங்க. ஆனா தில்லை முன்னி இருந்தார். மாணிக்கவாசகர் காலத்துல தில்லையில கடல் இருக்கு, கடல் இருந்திருக்கு தெரியும். அவ்வளவு பழைய காலம் தெரியுது. வியன் தில்லை முன்னீர் கடல். முன்னீர்னா கடல். அந்த அகன்ற வியன் என்றால் அகன்ற அர்த்தம். அகன்றிருக்கின்ற தில்லை நகரம், அதை சூழ்ந்த கடல், அதுல பொன்னெறி, பொன்னை எரிக்கின்றது, பொன்னை கொண்டு வந்தது, அதாவது பொன் முத்து மணி இவற்றையெல்லாம் கொண்டு வந்து இறைக்கின்ற அந்த கடல். கடல்ல பொன் எரிப்பதுன்ற என்ன அர்த்தம்னா, கடல்லையே விளைவது முத்து பவளம். ஆனால் ஆறுகள் மலையிலிருந்து வருது இல்லையா, ஆறுகள் நிலம் மலையில கடந்து வருவது போது அந்த மண்ணை எல்லாம் கொண்டு வந்து கரைக்கிற போது அது பொன்னை கொண்டு வந்து சேர்த்துரும் கடல். எனவே அந்த அரித்து அரித்து கடல் அலை வரும்போது பொன்னும் வரும் என்று, அதனால பொன்னை எரிக்குது. ஆனா கடலுக்கே உரியது முத்து பவளம், இங்க பொண்ணு. பொன்னெறி வார் துறைவாய் சென்று மின்தோய் புலியிடம். அந்த பொன்னை எரிகின்ற கடல் அலை இருக்கின்ற சூழ்ந்திருக்கின்ற பொழில், அந்த பொழில் பக்கத்திலே சென்றிருக்குது. கடல் துறைக்கு பக்கத்திலே, கடற்கரைக்கு பக்கத்திலே இருக்கின்ற பொழில், கடற்கரைக்கு பக்கத்து துறைன்ற பொன்னெறி வார் துறைவாய், அங்கே சென்று அங்க போகலாம். அங்கேதான் சந்திச்சேன். தில்லையம்பலத்திலே தில்லையை சூழ்ந்த கடல், கடலை சார்ந்த பொழில், அங்கேதான் நம்ம சந்தித்தோம். அங்கே போவோம், நிச்சயமாக அந்த ஊர் நமக்கு உதவும் என்று வருந்தல் நெஞ்சே என்றார். என்னறிவால் வந்ததன்று இது. அது பொதுவான வார்த்தை, நம்ம எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டியது. ஆன்ம அறிவினாலே ஒன்றும் நிகழாது என்பது. என்னறிவால் வந்தது தெய்வம் தான். இருந்தன்று தெய்வம், இருந்தன்று தெய்வம், முயன்றால் இருந்தன்று. அந்த முயற்சி என்பது வழிபாடு. பெருமானை முயற்சி செய்து வழிபட்டோம்னா நமக்கு துணையாக இருக்கிறான் பெருமான். முயன்றால் தெய்வம் இருந்தென்று வருந்தல் நெஞ்சே. அது பொதுவா நமக்கு சொல்ற நீதி. அக இலக்கணம் ஒரு புறம் இருந்தாலும் சமய நெறியாக சொல்ற விளக்கம் அது. அப்புறம் இலக்கணம், இலக்கணத்துக்கு மற்ற எல்லாம் இலக்கணம் அது ஒன்றும் இல்லை, அதுல ஒன்றும் விளக்கம் அதிகமா இல்லை. மெய்ப்பாடு, மெய்ப்பாடு பெருமிதம். இந்த பாட்டினாலே வருகிற மெய்ப்பாடு பெருமிதம். கவலைப்படாது. என்ன பெருமிதம்? ஊழ்வினை நிச்சயம் நமக்கு தரும், பெருமான் மீண்டும் வருவான், மீண்டும் நாம் சந்திக்கலாம் என்ற பெருமிதம் நமக்கு துணை. இறைவன் துணையாக இருக்கிறான் என்றால் ஒரு பெருமிதம் வரும். இந்த அப்பர் பாடுவது போல, இருமான் திருப்பன் குரு என்று பாடுவது போல வரும். பயன் என்ன? இடந்தலைப்படுதல். அந்த இடத்திலே சென்று சந்திக்கிறது. தலைவன் முன்னால் கூடின இடத்திலே வந்து தலைவியை எதிர்ப்படுதல், மீண்டும் சந்திக்கிறார் என்பது. சரி. எண்ணறிவால் வந்ததன்று இது உண்ணும், இன்னும் முயன்றால் மண்ணெறி தந்தது இருந்தன்று தெய்வம் வருந்தல் நெஞ்சே. மின்னெறி செஞ்சடை கூத்த பிரான் வியன் தில்லை முன்னீர் பொன்னெறிவால் துறைவாய் சென்று மின்தோய் புலியிடம். அந்த வியன், அதாவது வியன் தில்லை, அகன்ற தில்லை, அங்கே இருப்பவன் பெருமான். செஞ்சடை கூத்தன் அங்கே இருக்கிறார். அந்த தில்லையை சூழ்ந்திருப்பது முன்னீர் கடல். அந்த முன்னீருக்கு என்ன சிறப்பு? பொன்னை எரிகின்றது. பொன்னை அலைகளை எறிகின்ற அந்த அலை வீசுகின்ற பக்கம், அந்த துறை பக்கமாக சென்றால் ஒரு பொழில் இருக்கிறது. அது மின்தோய் தொழில்னர். அது உயர்ந்திருக்கிறது, உயர்ந்த உயர்ந்த மரங்கள் இருக்கு. எனவே அங்க மின்னல் வந்தெல்லாம், மின்னல் வந்து மோதுகின்றதா, அல்ல இடி மோதுகின்றது, அது உயரமாக. அது முகில் வைத்துக் கொள்ளலாம். அங்கே மேகங்கள் எல்லாம் அது தவழுகின்ற அப்படிப்பட்ட பொழில் என்றால் உயர்ந்த பொழில் என்று சொல்றார். அதுக்கப்புறம் மதி உடம்பெடுத்தல். இந்த மதி என்ற சொல் தமிழ் சொல்லுங்க. மதி என்பது அறிவுக்கு உள்ள சொல்லது, தமிழ் சொல்லது மதி என்பது. அதாவது ஒன்றை அறிகின்ற பொழுது நமக்கு அறிதல் சொல்றோம். வருவதற்கு முன்னாலே சிந்திக்கிறோம் பாருங்க. வருவதற்கு முன்னாடி சிங்கத்தை திட்டம் போடுறோம் இல்லையா, அதுதான் மதி. வருவதற்கு முன்னாலேயே இப்படி நடக்கலாம், இப்படி இருக்கும், இப்படி செய்யணும் என்று முதல்ல சிந்திக்கிற பாருங்க, அதுதான் மதி. அதனால்தான் மதியூகின்னு, மதியூகின்னு சொல்லுவாங்க. மந்திரிகள் எல்லாம் மதியூகி. அடுத்து என்ன நடக்க போகுது என்பதை சொல்றவங்க மதியூகி.
மதியுடம்பெடுத்தல் என்றால் என்ன? இரண்டனுள் ஒன்றால் சென்று எய்திய பின்னர் தெரிந்து வரைதல் தலை. அதாவது சந்தித்த இடந்தலைப்பாடு, அங்கே மீண்டும் செல்லுகிறான். மீண்டும் சென்று அவனை சந்தித்தால், சந்திக்கிற பொருள் நேரம் போயிடலாம், போனா மீண்டும் தலை வரணும். தலைவியை சந்தித்தால் சென்று இரண்டு நாள் ஒன்றால் சேர்ந்து எய்திய பின்னர் இடந்தலைப்பாடு அவளை சந்தித்தல். அந்த இரண்டு நிலையில அவள் வந்தவுடனே பின்னர் தெரிந்து வரைதல் என்றால் திருமணம் புரிந்து, தெளிந்து திருமணம் புரிந்து கொள்ளுதல். வரைதல் என்றால் திருமணம் புரிந்து கொள்ளுதல். நிச்சயமாக அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தெளிவு பெறுதல், முயற்சி முடிவுபடுதல். சந்திப்பது இருக்கிறது, இடம் இருக்கிறது, ஆனால் மீண்டும் அவளை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அந்த திருமணம் செய்து கொள்வதற்கு முடிவு செய்து தெளிவு செய்து. அதாவது தெரிந்து என்றால் தெளிவு அர்த்தம். தெருட்சி என்பதற்கு தெளிவு அர்த்தம். தெரிந்து வரைதல் தலை, அதான் சிறந்தது. முதல்ல தெருளானாயின், அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கத்தா இல்லையா என்று முடிவு செய்யாத பொழுது அவள் கண்ணால் காட்டப்பட்ட காதல் தோழியை வழிபட்டு சென்று எய்துதல் முறை. ஒன்று இவனே போய் நேராக அந்த இடத்துக்கு போகணும். அங்க அவள் இல்லாத என்ன பண்றது? இல்லை என்றால் அவள் கண்ணால் காணப்பட்ட தலைவி என்றார். ஏன்னா யாரை பார்க்கிறவா அவதான் தோழி, இல்லையா? அதான் தோழி. எத்தனையோ பெண்கள் இருக்கலாம், அல்ல அடிக்கடி பார்க்கிற தோழி தான் அவனுடைய தலைமை தோழி. அவளை பார்த்து கண்ணால் காட்டப்பட்ட காதல் தோழியை வழிபட்டு சென்று என்றால் அவனிடத்திலே அவள் மூலமாக வழிபட்டு என்றால் அவள் மூலமாக நடக்கும். அவள் மூலமாக சென்று வேண்டி எய்துதல் முறை. தோழி மூலமாக செல்வது. அதான் வழிபடுமாறு. எது வழிபடுமாறுனா என்னன்னு? வழிபடுதலா என்னன்னா கடவுளை வழிபடுதல் போல அல்ல. வழிபடுதலா என்னன்னா தெற்றன தன் குறை கூறாது இறந்து வைத்து கறந்த மொழியால் தன் கருத்து அறிவித்து அவளை ஐயுணர்வன் ஆக்கி அது வழியாக நின்று தன் குறை கூறுதல். ஆண்மகன் ஒரு காதலை வெளிப்பட்டு எப்படின்றதுக்கு நயமா சொல்றார். தோழிதான் நேர காதலிகிட்ட பேசல, தோழி கிட்ட பேசுறா. என்ன பேசுறா பாருங்க. தெற்றன தன் குறை கூறாது, தெளிவாக எதுக்காக நான் வந்தேன்னு சொல்றது கிடையாது. கரெக்ட் ஒரு விஷயம் தான் கலந்து கொண்டு தெளிவாக தன்னுடைய குறையை கூறாது. டாக்டர் வைஃபை மாத்திக்கவா? கொஞ்சம் வைஃபை மாத்திக்கிறேன். தெற்றன தன்குறை கூறாது, நேரடியாக அந்த குறையை தெளிவா சொல்றது. எதுக்காக வந்தா உடனே சொல்றது கிடையாது. முதல்ல சொல்லிக்கிட்டு நான் தலைவை பார்க்க வந்து சொல்ல மாட்டான். லேசா தன்குறை கூறாது இறந்து வைத்து, அம்மா நான் சொல்றதை கேட்பியா, நீ நல்ல பொண்ணா இருக்கிற, நான் சொல்றதை கேட்பியா என்பது போல எனக்கு ஒரு குறை இருக்குது என்பது போல இறந்து வைத்து கறந்த மொழியால் தன் கருத்தறிவித்து, நேரடியாக சொல்லாமல் மறைவாக நான் இந்த பக்கம் வந்தேன், இந்த பொழிலாம் ரொம்ப நல்லா இருக்குது, அதுக்காக நான் பார்க்க வந்தேன், நீங்களாம் விளையாடுறீங்க, நீங்க தான் இருக்கீங்களா, இன்னும் வேற யாரா இருக்காங்களா என்பது போல நேரடியாக சொல்லாமல் தன்னுடைய கருத்தை மறைத்து கறந்து வைத்து கறந்த மொழியால் தன் கருத்தறிவித்தார். நேற்று கூட ஒரு பொண்ணு ரொம்ப நல்லா இருந்தாலே, கூட பேசிட்டு இருந்தாலே, அங்க அவ எங்க என்பது போல நேரடியாக சொல்லாமல் சொல்லி அவளை ஐயுணர்வுள் ஆக்கி அவளை சந்தேகப்பட, என்ன ஏன் பேசுறா இப்படி, எதுக்காக இப்படி வந்தா பேசுறான், எதுக்கு பேசுறான், ஐயுணர்வுள் ஆக்கி என்ன சரி சரி என்ன இன்னும் சொல்ல வரீங்க, இப்ப சொல்லுங்க, என்ன நீங்க சொல்றீங்க என்று அவ கேட்கிறா. அது கேட்டா அது வழியாக தன்னை குறைவு. அப்புறம் சொல்றது, இல்ல இல்ல உன்னோட வந்தாலே ஒரு தோழி, அவளைதான் நான் பார்க்கணும் என்பது போல அந்த குறையை சொல்லுது என்று. காதல்ல எவ்வளவு பண்பாடோடு இருக்கணும்ன்றதுக்கெல்லாம் இது தோழிகிட்ட இப்படி சொல்லணும் என்பதற்கெல்லாம் நமக்கு வழி சொல்லி இருக்கிறாங்க. அதான் இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கு வேற வழியில நடக்கிறத தவிர அதான் இன்னைக்கு நடக்குது. பார்த்தீங்க, அதான் தெற்றன தன் குறை கூறாது, தெளிவாக தன் குறையை சொல்லாமல் இறந்து வைத்து வேண்டிக் கொண்டு கறந்த மொழியால்
மறைந்த மொழி நேரடியாக சொல்லாமல் மறைவான மொழியாக தன் கருத்தை அறிவிக்கின்றார். அதுக்கு அவர் சந்தேகம் வருது, ஏன் நீங்க இதெல்லாம் பேசலாம் என்று வந்து அதன்படியாக தன் குறை கூறுதல் என்று வருது. அதான் அந்த திருக்கோவை நெறி விளக்கம் இருக்கு பாருங்க. நான் பாட்டுல எப்படி சொல்லணும்னு இருக்கு. மதி உடம்படுத்தல், தோழிக்கு மதி உடம்படுத்தல், அவளுக்கு விஷயம் சொல்றான், அவன் தலைவர் சொல்றான். எப்படி சேரல் துணிதல், முதல்ல நேராக அந்த இடத்துக்கு போறதுக்கு சேரல்னா செல்லுதல், செல்லுதற்கு முதல்ல துணிவு வரணும், அவனுக்கு துணிவு வரணும், துணிவு. அப்புறம் வேளம் வினாதல், இந்த பக்கம் யானைனா வந்துதான்னு கேட்கிறான். யானை, நான் வேட்டையாட வந்தேன், யானை வந்ததா அப்படின்னு கேட்கிறான். வேளம் வினாதல். அப்புறம் கலைமான், மான் வந்துதா என்று கேட்கிறான். அப்புறம் வழி பதி பெயர் வினாதல், ஊருக்கு எப்படி போறது இந்த வழி, நான் வழி தவறி போயிட்டேன், எப்படி ஊருக்கு போக வேண்டும் சொல்லுதல். அப்புறம் மொழி பெறாது உரைத்தல், அவன் பேசவில்லை என்றாலும் இவன் பேசுறது, தோழியோ தலைவியோ பேசவில்லை என்றாலும் இவன் பேசுறது. மொழி பெறாது உரைத்தல், கருத்து அறிவித்தல், தன்னுடைய கருத்து என்னென்னு மறைமுகமாக கருத்து அறிவித்தல். இடை வினாதல், இடையில பேச்சு கேள்வி கேட்கறது. அந்த பெண் எங்க வந்தாலும் நீங்க எங்க வந்தீங்க என்றெல்லாம் வினா, அவளை கேள்வி கேட்கும். இவை ஈரைந்தும் மடவர்கள் தோழிக்கு மதி உடம்படுத்தல். தோழியோடு பேசும் இப்படியெல்லாம் பேசலாம், இப்படியெல்லாம் பேசி தன்னுடைய கருத்தை மறைமுகமாக சொல்லலாம். அதுதான் அந்த திருக்கோவிலில் சொல்றாங்க. அதுல பாங்கி இடைச்சேரல், பாங்கிடைச்சேரல் வருது. பாங்கினா தோழின்னு அர்த்தம், பாங்கன்னா தோழன், பாங்கினா தோழி. அந்த பாங்கு பாங்கின்னு ஏன் சொல்றாங்கன்னா, நண்பனுடைய நிலையை அறிகின்றவன் தான் பாங்கன். நியாயமாக இருக்கு, நியாயத்தை சொல்லணும், நீதியை சொல்லணும். நட்பு காரணமாக அவனை தவறாக நடத்தக்கூடாது, தவறான வழியில் செலுத்தக்கூடாது. ஒருவேளை அவன் தவறா போனானா தடுத்து நிறுத்தணும். அதான் பாங்குன்றோம், அதான் பாங்கன். அதான பெண்ணுக்கு பாங்கியம், பாங்கியம் அப்படித்தான். பாங்கிடைச் செயல் என்பது இரண்டினுள் ஒன்றால் சென்று எய்தி புணர்ந்து நீங்கிய தலைமகன் இடந்தலைப்பாட்டினாலே சென்று ஏதோ ஒரு ஊழ்வினை தர, தெய்வம் தர அவளை சந்திக்கிறான், சந்தித்து நீங்கினான். நீங்கிற பொழுது இனி அவளை சென்று எய்துதல் எளிதன்று, இனி அவளை பார்க்க முடியாது. அவளை சொல்ல ஏதோ எதிர்பாராம பார்த்துட்டோம், இனி அவளை போய் பார்ப்பது எளிதன்று. யாம் அவள் கண்ணால் காட்டப்பட்ட காதல் தோழிக்கு நம் குறையுள்ளது சொல்வோம். நம்முடைய குறை அவள்கிட்ட சொல்லுவோம், தோழிகிட்ட சொல்லுவோம், அவள்தான் நெருக்கமான தோழி, அவர்கிட்ட சொல்லுவோம் என்று அவளை நோக்கி செல்லான் என்று சொல்லும். அங்க போறான், அந்த இடத்துக்கு போறான். எங்க நேரா இடந்தலைப்பாடு, தலைவி இருக்க மாட்டா, தோழி கிட்டா இருப்பா, அவர்கிட்ட சொல்லுவோம் என்று போகுது. இந்த பாட்டுக்கு கீழே மதி உடம்படுத்தல் இதன் பொருள் போட்டிருக்காங்க பாருங்க. அங்க முன்ன சொன்ன சேரல் துணிதல், வேடம் வினாதல், அதுக்குதான் விளக்கம் கொடுத்துருக்காரு. அந்த அந்த பாட்டுக்கு தான் விளக்கம். சரி. எளிதன்று இனி கனிவாய் வள்ளி புல்லல், எழில் மதிர்கீட்டு ஒடி சென்ற சிந்தடை குத்த பிரான் உன்னாரின் என்கள் தெளி சென்ற வேட்கண் வருவித்த செல்லல் எல்லாம் செடிவித்து அணி சென்ற பூங்குழல் தோழிக்கு வாழி அறிவிப்பனே என்று சொல்ற. என்ன சொல்றான்? கனிவாய் வள்ளி, வள்ளி என்றால் கொடி போன்றவன் அர்த்தம். வள்ளின்னா கொடி போன்றவன், அது வட சொல்தான், வட சொல்தான். வள்ளின்னா கொடி, கொடி போன்றவள். கனிவாய், தொண்டைக்கனின்னு, ஆதரொண்டைக்கனினா கோவைக்கனி, கோவைப்பழம் இருக்கு இல்லையா, அது போன்ற நிறம், அதுதான் கனிவாய். தொண்டைக்கனி போல் உள்ள வாயுடையது. அவளை புல்லல் சேருதல், புல்லல்னா சேருதல், புல்லுதல். எளிதல், எளிதன்று அவளை சுலபம் இல்லைன்றான். எளிதன்று இனி, இந்த இனி என்ற சொல்லுக்கு இப்பொழுதுதான் இருக்கும். இப்பொழுது முன்ன சந்திச்சோம், இப்பொழுது சந்திப்பதற்கு முடியாது. எளிதன்று, எளிதன்று இனி கனிவாய் வள்ளி புல்லல், எழில் மதில் கீற்று ஒளி சென்ற செங்கடை கூத்தப்பிரான். அழகாக இளம்பிறை ஒளி வீசுகின்ற சடையுடைய கூத்தப்பிரான். எழில் மதில் கீற்று, பிறையினுடைய கீற்று இருக்கு இல்லையா,
அந்த பிறையினுடைய கீற்று இருப்பது போல ஒளி போல் இருக்கின்றது சிவந்த சடை. அதான் அந்த பெருமானுக்கு இருப்பது இளம்பிறை என்பதாலே அது ஒளிவுடையது, கலக்கமில்லை என்பது அர்த்தம். மதிக்கீற்று ஒளி சென்ற சிற்றடை கூத்த பிரானை உன்னார், உன்னார்னா நினைக்காதவர்கள், நினைக்காதவர்களை போல நான் வருந்துகின்றேன். நான் கூத்த பிரானை நினைக்காதவர்களுக்கு வருத்தம் வரும், துன்பம் வரும். அதுபோல இப்பொழுது நான் அவளை சந்திக்காமல் நான் துன்பப்படுகிறேன். கூத்தப்பிரானை நினையாதாரை போல நான் வருந்துகின்றேன். என் கண் தெளி சென்ற வேல் கண் வருவித்த செல்லல். செல்லல் என்றால் துன்பம் அர்த்தம். தமிழ்ல செல்லல் என்றால் துன்பம். அதாவது நான் அவளை பார்த்தேன், என்னிடத்திலே அவளுடைய கண் தெளி சென்ற வேல் கண், தெளிவான கண், அவள் தெளிவான கண், வேல் போன்ற கண். அவள் என்னை பார்த்தாள். என என்கின்றார், என்கண் தெளி சென்ற வேல்கண், என்னை பார்த்தாள். வேற எங்கன்னா பார்த்தா இல்லை, என்னை பார்த்தாள். என்னை பார்த்ததாலே செல்லல் துன்பம் வந்தது எனக்கு. உன்னுடைய தலைவியுடைய வேல் போன்ற கண் என்னை பார்த்தது, எனவே எனக்கு துன்பம் வந்தது என்று தெளிவித்து இந்த விஷயத்தை சொல்ல போறேன். அம்மா நானா வரல, நானா உன்னுடைய தலைவியை சந்திக்க வரல, அவருடைய வேல் போன்ற கண் என்னை பார்த்தது, அதனால் நான் துன்பப்படுகிறேன். எனவே இந்த துன்பத்தை எல்லாம் நீக்க வேண்டும் என்று தெளிவித்து தெளிவித்து தோழிக்கு அதையெல்லாம் விளக்கமாக சொல்லி, அடி சென்ற பூங்குழல், அடினாங்க வண்டு தான், அடி என்றால் வண்டு. வண்டு வைக்கின்ற பூங்குழலுடைய தோழி. பூங்குழல் தான் மென்மையான குழல், வண்டு வைக்கின்ற மென்மையான குழல். அந்த தோழிக்கு அறிவிப்பனே, வாழி அறிவிப்பனேன்னு வருது. அந்த வாழி என்பது அசைச்சொல்லா வரும் தமிழ். வாழி என்பது அசைச்சொல், ஒரு நல்ல அசைச்சொல் வாழி. அது அர்த்தம் கிடையாது, நான் இப்ப சொல்லுவேன் என்று வாழி என்ற வார்த்தை சொல்லும். அடி சென்ற பூங்குழல் தோழிக்கு வாழி அறிவிப்பனே, அறிவிப்பு. இதுல மேல் விளக்கம் கொடுக்கிறா பாருங்க. மேல் விளக்கத்துல கண்ணுக்கு எது சிறப்பு என்றால், எல்லாருடைய கண்ணுக்கும், ஆண் கண்ணா இருந்தாலும் பெண் கண்ணா இருந்தாலும் சிறப்பு என்னன்னா கண்ணோட்டம், கருணை. ஆனால் இவருடைய கண் வேல் போன்ற கண் எனக்கு துன்பம் தருகிறது, கண்ணோட்டம் இல்லை அப்படின்றார். அது எதிர அந்த கண் துன்பம் தருது. கண்ணோட்டம் இல்லாமல், இரக்கம் இல்லாமல் எனக்கு துன்பப்படுத்துகிறது. எது போல என்றால், அங்க சொன்னார் பாருங்க, செஞ்சடை கூத்தப்பிரானை உண்ணாதவர்கள், கூத்தப்பிரானை எண்ணாதவர்கள் எப்படி துன்பப்படுகிறார்களோ, பெருமான் எப்படி துன்பத்தை தருகிறானோ, அதுபோல இந்த வேர்க்கண் துன்பத்தை தருகிறது. அப்புறம் செல்லல் எல்லாம் தெளிவித்து வருகிற, செல்லல்லாம் துன்பம் சொன்னேன். அது என்ன சொன்ன விளைவு, தெளிவித்து என்று வருவதாலே, தெளிவித்து வர்றதுனால துன்பத்தை எல்லாம் நீக்கி, துன்பத்தை எல்லாம் நீக்கும்படியாக, துன்பத்தை சொல்ற என்ன அர்த்தம், துன்பத்தை நீக்கணும். எனவே துன்பத்தை நீக்குவதற்காக தோழிகிட்ட நான் பேச போறேன் அப்படின்னு சொல்றா. எனவே தெளிவித்து என்ற காரணத்தினால் செல்லல் எல்லாம் தெளிவித்து என்பதற்கு செல்லல் எல்லாவற்றையும் நீக்கி என்பாறு உணர்ந்தார். இந்த வாழி என்றால் அசைநிலை, அவர் எழுதினார். வாழினா அசைநிலை எழுதினார். கரந்துரை கிளவி, கரந்துரைத்தல், மறைத்து சொல்றது, மறைத்து சொல்றது, மறைத்து சொல்றது. உள்ளத்திலே என்ன இருக்கிறதோ அதை வெளிப்படுத்தாமல் மறைத்து சொல்றது, அதான் உள்ள குறிப்பை மறைத்து சொல்றது. இதுக்கு என்ன, இந்த பாட்டுக்கு என்ன மெய்ப்பாடு, அழுகையை சார்ந்த பெருமிதம், அழுகை சார்ந்த பெருமிதம். அவளை காண முடியவில்லை, என்ன பண்றது, கண்டால் மகிழ்ச்சி தான், காண முடியவில்லை என்ன பண்றது, தோழிகிட்ட சொல்ல வேண்டியதுதான், தோழிகிட்ட சொல்லுவோம் என்று தலைவனுடைய அன்பை எண்ணி பெருமிதப்படுதல். அவளை சந்திக்க முடியாத ஒரு தோழியிடத்திலே தன்னுடைய குறையை சொல்வதாலே அது அழுகை. எனவே அழுகை சார்ந்த பெருமிதம். பயன் என்ன, தோழிக்கு உணர்த்தி அவளால் முடிப்பல் என கருதி ஆற்றாமை நீங்குதல். தோழிக்கு சொல்லி அவளால் என்னுடைய குறை முடிப்பேன் என்று சொல்லுதல். அதுதான்
அதனால பெருமானை வணங்காத மக்களுக்கெல்லாம் துன்பம் வரும். அந்த மக்களுக்கு துன்பம் வந்தால் நேரடியாக பெருமானை காண முடியாத பொழுது அருளாளருடைய பாடல்களை எல்லாம் கண்டு நாம் அவருடைய அருளை பெறுகிறோம் அல்லவா? அந்த மாதிரி இங்கே தோழியிடத்திலே தன்னுடைய கருத்தை எல்லாம் சொல்லி தோழி மூலமாக தலைவியை சந்திக்கலாம். அருளாளருடைய திருமொழி மூலமாக எப்படி சந்திக்கிறோமோ அதுபோல் அப்படின்றார். பயன் தோழிக்கு உணர்த்தி அவளால் முடிப்பல் என கருதி ஆட்டாமை நீங்குதல். அதனால என்னன்னா, இறைவனை நாம் தரிசிக்க முடியாத பொழுது இறைவனை தரிசிப்பதற்கு யார் துணையாக இருக்கிறார்கள், இவனுக்கு எப்படி தோழி துணையாக இருக்கிறாளோ அதுபோல அருளாளருடைய பாடல்லாம் நமக்கு துணையாக இருக்கிறது என்றாயிற்றோம். நம்முடைய குறையை அப்படித்தான் சொல்லணும், நேரடியாக சொல்ற தகுதி நமக்கு கிடையாது. அருளாளருடைய பாடல் மூலமாக நாம் சொல்றோம். அதுதான் அந்த உள்கருத்தா வைக்கிறோம். அதான் மதி உடம்படுத்தல். அதாவது எளிதன்று இனி கனிவாய் வள்ளி புல்லல் இருக்கு இல்லையா? எனவே பெருமானை நம்மை போன்றவெல்லாம் அடைவது எளிதன்று, நேரடியாக பெருமானை அடைவது எளிதன்று. தோழிக்கு அறிவிப்பேன், அருளாளர்கள் மூலமாக அவருடைய அடியார்கள் மூலமாக நாம் செல்லலாம். அந்த உள்குறிப்பு நம்ம வைக்கணும். அதனால இந்த பயன் மெய்ப்பாடுன்னு சொல்ற பொழுது பெருமானை நம்மால் நேராக அடைய முடியவில்லையே என்ற வருத்தம், ஆனால் அருளாளர்கள் துணையாக அடையலாம் என்ற பெருமிதம், அந்த ரெண்டும் நமக்கு இருந்துச்சு. ரெண்டும் இருக்கு. அதனால பயன் அதுதான். இனி குறையுறத் துணிதல். அடுத்த பாட்டு குறையுறத் துணிதல். குறையுறத் துணிதல் என்பது பாங்கியை நினைந்து செல்லான் என்றவன் தெய்வத்தின் அருளால் அவ்விருவரும் ஓரிடத்து எதிர் நிற்பக் கண்டு இவள் இவற்கு சிறந்தால் இனி என் குறை உள்ளது சொல்லுவேன தன் குறை கூற துணையா நிற்றல். அதற்கு செய்யும். இது என்னன்னா, கும்பிட போன தெய்வம் குறுக்க வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது நாம பார்க்கிறோம் இல்லையா? அதாவது இறைவனை நாம் தரிசிக்கிற பொழுது ஏதோ ஒரு நல்ல நடக்குது பாருங்க, அதுதான் சொல்றாரு. குறையிற துணிவும் சரி, எப்படியாவது தோழியை சந்திக்கணும், சந்தித்து நம்முடைய குறையை சொல்ல வேண்டும் என்று போறானா, போற பொழுது தெய்வத்தின் அருளால் அவ்விருவரும் ஒரே இடத்துல நிற்கிறாங்க. 2 பேரும் ஒன்னா இருக்கிறாங்க. தலைவியும் தோழியும் ஒன்னா இருக்கிறாங்க. அவ்விருவரும் ஓரிடத்து எதிர்ப்ப கண்டு இவள் இவற்கு சிறந்தாள், இவள் தான் சிறந்த தோழி. கூடவே இருக்கிறாள், வேற மற்றவங்க யாரும் காணும். மற்ற எந்த தோழிகளும் இல்லாமல் இவள் மட்டுமே இருப்பதாலே இவள் தான் சிறந்தவள் என்று இனி என் குறை உள்ளது சொல்லுவேன். இவகிட்ட நான் என்ன சொல்லணும்னு சொல்ல வேண்டும், சொல்ல போகிறேன் என்று தன் குறை கூற துணிகின்றான். எப்படியாவது தன்னுடைய குறையை சொல்லலாம் என்று எண்ணுகிறான். அப்படின்னு குவளை கருங்கன் பொடியே எடை இக்குடி கடைக்கன் உவளை தனது உயிர் என்றது தன்னோடு ஓமையில்லா கவலை தன்பால் வைத்த சிற்றம்பலத்தான் அருளிலர்வோம் துவளத் தலை வைத்த இன்னல் இன்னே இனி சொல்லுவனே அப்படின்னு இறைவனை சொல்ற பொழுது தன்னோடு ஊமையில்லா தவள். தவள்னா தவள்னு வார்த்தை வருது, உமையம்மைக்குதான் தவள்னு சொல்றாங்க. அந்த தமிழ்ல அவள் என்பது சுட்டு சொல்லா சொல்றது, உவள் என்பதும் சுட்டு சொல்லா சொல்றது, தவள் என்பதும் சுட்டுதான். ஆனா படர்க்கை 3rd பர்சன்ல தவள் சொல்லுவாங்க. தன்னோடு ஓமை இல்லாதவளை தன்பால் வைத்த சிற்றம்பலவன். தன்னோடு ஓமை இல்லாது, தனக்கு ஓமை இல்லாதவன். அவளை என்றால் உமையம்மை தன்பால் வைத்த சிற்றம்பலத்தான். தான் ஓமை இல்லாதவன், அவளும் ஓமையை பக்கத்தில் வைத்திருக்கான். அவளை ஓமை இல்லாதவன் தன்னோடு வைத்திருக்கிறான். அவளை தன்பால் வைத்த சிற்றம்பலத்தான் அருள் இல்லாதவர் போல அவரிடம் பெருமாளுடைய அருள் இல்லாதவர்கள் எப்படி துன்பப்படுகிறார்களோ அதுபோல் துவள
நான் வருந்த, துவளை என்றால் வருந்தன் அர்த்தம். துவளை என்றால் வருந்த, தலை வந்தது என்றார். எனக்கு அப்படி ஒரு பெரிய நேரம் வந்ததே, நான் துன்பப்படும்படியான ஒரு நேரம் வந்ததே, துவள தலை வந்தது. என்னிடத்திலே அது வந்திருக்கிறது துன்பம். வந்த இன்னல், இன்னலின் இன்னே, இன்னல் என்றால் துன்பம். அந்த துன்பத்தை நான் எப்படி சொல்வேன், என்னே இனி சொல்வேன், எப்படி சொல்வேன்? இன்னல் இன்னே, இன்னேதான், இன்னே இனி சொல்வேன், இப்பொழுதே நான் சொல்லுவேன் அவர்கிட்ட. இன்னேன்னா இப்பொழுது நான் எப்படி தன்னோடு உமையில்லாத உமையம்மையை பக்கத்திலே வைத்திருக்கிற பெருமான் அந்த சிற்றம்பலுடைய அருள் இல்லாதவர்களை எப்படி துன்பப்படுகிறார்களோ அதுபோல் நான் துன்பப்படுகிறேன். அந்த துன்பத்தை நான் இப்பொழுதே சொல்லுவேன், தோழிகிட்ட சொல்லுவேன் என்கிறார். ஏனென்றால் அங்கே குவளை கருங்கல் கொடியேர் இடை இக்கொடி கடைக்கண் உவளை தனது உயிர் என்றது. அங்கு குவளை போன்ற கண், கருமையான கண், கொடி போன்றவள், ஏர்னா அழகு, குவளை போன்ற கண், அது குவளை கருங்கல், கொடி போன்றவள், ஏர் என்றால் அழகு, இடை அழகான இடையுடையவள். இக்கொடி கடைக்கண் பக்கத்துல ஒரு உவள் என்று இருக்கிறார், ஒருத்தி இருக்கிறார், அவதான் தனது உயிர் தோழி, இவள் தான் என்னுடைய உயிர் என்று சொல்வது போல பக்கத்திலே இருக்கிறார். உவளை தன்னுடைய உயிர் என்று சொல்லிற்று, கூடவே அவள் இருப்பதாலே. ஏன்னா உடம்பு எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கே உயிர் இருக்கிறது. அதுபோல் தலைவி எங்கெல்லாம் இருக்கிறாளோ அங்க தோழி இருக்கிறாள். எனவே அவள் உயிர் என்று சொல்றாள். பிரியாமல் இருக்கிறாள் இல்லையா? எனவே பிரியாமல் இருப்பதாலே அவள் தான் உயிர். குவளை கருங்கன் கொடியேறிடை இக்கொடி கடைக்கண் உவளை தனது உயிர் என்றது. எனவே நாம் தெரிந்து கொண்டோம், இவள் தான் உயிருக்கு உயிரான தோழி, உயிர் தோழி என்று தெரிந்து கொண்டதாலே நாம் நம்முடைய துன்பத்தை சொல்லுவோம், நம்முடைய துன்பத்தை சொல்லலாம். இப்பொழுதே நான் சொல்லுவேன், இனி சொல்லுவேன். இப்பொழுதே என்று சொல்றது இதுதான், வேற ஒன்றும் அந்த விளக்கம் இல்லை. இந்த மெய்ப்பாடு இதுதான். அழுகை சார்ந்த பிறவிடம் பயன் மதி உடம்பெடுத்தல். மெய்ப்பாடு என்ன? அதேதான், அழுகை சார்ந்த பெருமிதம். பாட்டுக்கு பயன் என்ன? மதி உடம்பெடுத்தல் பொருட்டு. சரி, தோழிக்கு சொல்லலாம், தன்னுடைய கருத்தை சொல்லலாம், குறையை சொல்லலாம் என்று முடிவு செய்கிறார். முடிவு செய்து விட்டு போறான். இனி சொல்லுவனே, குவளை கருங்கன் கொடியேறிடை கொடி கடைக்கன் உவளை தனது உயிர் என்றது. தன்னோடு ஓவையில்லாது அவளை தன்பால் வைத்த சிற்றம்பலத்தான் அருள் இலர் போல துவள தலைவந்த இன்னல். இறைவனை வணங்கவில்லை என்றால் துன்பம் வரும் என்பதையும் சொல்றார். அருள் இல்லாதவர்களுக்கு பெருமானுடைய அருள் இல்லை என்றால் துவள தலை வந்த இன்னல், துவண்டு போகும்படியாக இன்னல் வரும். இடர் கெடாது என்றால் வருது. இடர் கெட வேண்டும் என்றால் பெருமானை எண்ண வேண்டும். ஏத்தலும் இடர் கெடலுமாமே, ஏத்தலும் இடர் கெடலாம். ஏத்தவில்லை என்றால் இடர் வருன்ற. எனவே இடர். அதனால அருளில்லாதவர்களுக்கு துவள தலைவன் வருகின்றது இன்னல். சமய முறையில் நீங்க சொன்னீங்கன்னா, உமையில்லாத ஒருவன் பெருமான் உமையை பக்கத்திலே வைத்திருக்கிறான், தனக்கு உதவுவதற்காக, நமக்கு உதவுவதற்காக வைத்திருக்கிறான். அருளாக அவன் உமையில்லாதவன், அவனை அடைவதற்கு பக்கத்தில் ஒரு பெண்ணை வைத்திருக்கிறான். அதுபோல இந்த தலைவி அவளை நேரம் அடைய முடியாது, அவளை அடைவதற்கு பக்கத்துல தோழி வைத்திருக்கிறார். தோழி மூலமாக நாம் அவளை அடையலாம் என்று எண்ணுவது போல இறைவன் அவனை அடைவதற்கு பக்கத்திலே அந்த அருளை வைத்திருக்கிறார், உமையம்மையை வைத்திருக்கிறார். அப்ப அந்த அருள் பெறவில்லை என்றால், அருள் எண்ணம் இல்லை என்றால் உங்களுக்கு துன்பம் வரும். பெருமானை ஏற்றவில்லை என்றால் துன்பம் வரும். அடுத்த பாடல் வேடம் வினாதல். வேடம் வினாதல், வேடம்னா யானை அர்த்தம். யானை யானை இந்த பக்கம் வந்துதான் கேட்க போறான். சும்மா ஏதாவது ஒன்று கேள்வி கேட்கணும் இல்லையா, அதுக்காக கேட்க. அதான் வேடம் வினாதல் என்பது குறை கூற துணியான் என்றவன் என் குறை இன்னதென்று இவளுக்கு வெளிப்பட கூறுவேனாயின் இவள் மறுக்கவும் கூடும். நேரா போய் உன்னுடைய தோழியை நான் காதலிக்கிறேன்னு சொன்னா என்னையா சொல்ற, போயான் மறுத்துருவா. நேரா சொல்ல முடியாது. குறை கூற துணியான் என்றவன்,
அவள் மேலே இருக்கிற ஆசையை சொல்வதற்காக துணிந்திருக்கிறான் இவன் தலைவன். ஆனால் என் குறை இன்னதுன்னா இதான், அவளை சந்திக்கணும், அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா மறுக்கவும் கூடும். வெளிப்பட கூறினால் மறுக்கவும் கூடும். அப்போ மாணிக்க வாசகர் என்ன சொல்றார், பெருமானிடத்திலே போய் உங்களுடைய குறையை வெளிப்படையா சொல்லாதீங்க, சொல்ல வேணாம். அவனுக்கு அது தெரியும். நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள், எனக்கு இந்த குறை இருக்கிறது, அதை நீக்கணும்னா அப்புறம் இன்னொரு குறை இருக்குன்னு சொல்லுவீங்க, அந்த குறையை நீக்கின்றீங்க. எனவே வெளிப்பட குறையை சொல்லாமல் வேண்டாமல் பெருமானை நீங்கள் நிஷ்காமியமாக வழிபட வேண்டும் என்பதுதான் குறிப்பா சொல்றேன். நேரடியாக சொன்னால் மறுக்கவும் கூடும் என உட்கொண்டு என் குறை என்னதென்று இவள் தானே உணரும் அளவும் கறந்த மொழியால் சில சொல்லி பின் குறையுறுவதே காரியம். தோழி ரொம்ப புத்திசாலி, எனவே நேரடியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பாக சொன்னாலே போதும். குறிப்பாக சொன்னாலே அவள் புரிந்து கொள்வாள். கறந்த மொழியால் மறைந்த மொழியாலே சொன்னாலே புரிந்து கொள்வாள். இன்னமும் அவன் இதுக்கு சொல்ல வரான் என்று அவள் தெரிந்துக்குவான். அப்புறம் நாம விஷயத்தை சொல்லுவோம் என்று எண்ணி என்ன பண்றான், வேட்டை கருதி சென்றானாக. இதோ ஒரு வேட்டையாட வந்தது போல வரான். வேட்டை கருதி சென்றானாக. அவ இருவர் உடை சென்று, அந்த 2 பேர் பக்கம் உடை சென்றுனா பக்கத்துல, அவர் பக்கத்திலே சென்று நின்று தன் காதல் தோன்ற, அதாவது யானை வந்ததான்னு கேட்கறது புதுசா கேட்டா யானை வந்தான்னு கேட்பாங்க. அப்படி இல்லை, யானை வந்ததா என்று கேட்கிறது ஒரு காதல் தோன்றும்படியாக, தன்னுடைய எண்ணம் தோன்றும்படியாக இவ்விடத்து ஒரு மத யானை வர கண்டீரோ. இந்த பக்கத்துல ஒரு மத யானை வந்துதான் கேட்கிறான். சாதாரண யானை இல்லை, மத யானை வந்ததான் கேட்கிறான். என வேடம் வினாவா நிற்றல் அதற்கு செய்யும். யானை வந்ததான்னு கேட்கிறான். அப்போ அதை பேசுற பொழுதே, அதை கேட்பதே தன்னுடைய காதல் தெரிகிறது. பேசா அந்த விருப்பத்தோடு பேசுறான். உண்மையே யானை தேர்றாங்க வேற மாதிரி கேட்பாங்க, யானை வந்து பாத்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்படிலாம் கேட்காம ரொம்ப அமைதியா போய் இந்த பக்கம் ஒரு மத யானை வந்ததே பாத்தீங்களா என்று ரொம்ப பணிவா கேட்கிறான் இல்லையா, அது காதல் நினைவு. அதை பார்க்கலாம். பாட்டுல வருது கொஞ்சம். இருங்களியாய் இன்று யான் இருமாப்ப இன்பம் பணிவோர் மருங்களியா அனலாட வல்லோ தில்லையான் மலை இங்கு ஒருங்களியார்ப்ப உமிழ் மும்மதத்து இருகோட்டு ஒரு நீள் கருங்களி ஆர் மத யானை உண்டோ வர கண்டதுவே அப்படின்னு கேட்கிறான். அதுல முதல் 2 வரி பெருமானுக்கு சொல்றது, பணிவோர் பெருமானை பணிகின்றவர்கள். பணிவோர் மருங்கு இருங்களியாய், யாரெல்லாம் பெருமானை வணங்குகிறார்களோ அவளுக்கு இன்பம் பெறுகின்றது. மருங்குன்னா அவர் பக்கம், பணிவோருக்கெல்லாம் இன்பம் பெறுகின்றது. பணிவோர் மருங்கு இருங்களியாய், பெரும் இன்பம் பேரின்பம் வருகிறது. அப்புறம் இருங்களியாய் இன்று யான் இருமாப்ப, அந்த இன்பத்தை நான் மகிழும்படியாக இன்பம் அழியாக அனல் ஆடவல்லான், இன்பத்தையே நமக்கு தந்து காணுகின்றவர்களுக்கெல்லாம், அந்த ஆடலை காணுகின்ற நமக்கெல்லாம் இன்பத்தையே தந்து அனல் ஆடவல்லான், அவன் தான் அனலை வைத்துக் கொண்டிருந்தான், நெருப்பை வைத்துக் கொண்டு ஆடவல்லான். அவன் யார்? தில்லையான். இருங்களியா இன்று யான் இருமாப்ப இன்பம் பணிவோர் மருங்களியா அனலாட வல்லோ. பணிவோர் மருங்கு படுகின்ற அன்பர்களுக்கெல்லாம் இன்பம் இருங்களியாக, பெரும் இன்பத்தை தருகும்படியாக, அவளெல்லாம் பெருமிதப்படும்படியாக இன்பத்தை தருகின்றவன் அங்கே அனலானவல்லான் புத்தபிரான் தில்லையா.
அந்த தில்லையான் மலை இங்கி, அந்த தில்லைக்கு பக்கத்தில் இருக்க மலை பக்கத்துல இருக்கின்ற ஒரு களி ஆர்ப்ப, ஒரு அழி அழின்னு போகணும். அழின்னா அழி என்றால் வண்டு அர்த்தம். யானைக்கு மதம் பிடிக்கிற பொழுது அந்த மதநீர் ஒழுகுது இல்லையா, அது இனிப்பா இருக்குமா, வண்டுகள் வைக்கின்றான், வண்டுகள் வைக்கின்றான். அது பார்த்து தெரிஞ்சுக்கலாம், மதம் பிடிச்சு தெரிஞ்சுக்கலாம். வெளியே வருது சாதாரண வண்டு முய்க்காது. வெளியில அதிகமா மதம் வந்து ஒழுங்கிச்சுன்னா வண்டு முய்க்கும். அதான் சொல்ற மருந்து ஒருங்கு அழி ஆர்ப்ப, அழி என்னால் வண்ட, அழி ஆர்ப்ப உமிழ் மும்மதம், உமிழ் மும்மதம் 3 மதம், கண்ண மதம், கபோல மதம், பீஜ மதம் என்ற 3 மதம். 2 கோடு 2 கொம்பு, ஒரு நீள்கை, ஒரு உரை தும்பிக்கை, கருங்கலி 6 மதம், 3 மதம், 2 கொம்பு, ஒரு கை உடைய கருங்கலியார் மத யானை உண்டோ வரக்கண்டதுவே. இப்படி மதம் பிடித்த யானை வந்ததா என்று கேட்கிறார். நீங்க சொல்லுங்க. ஏதோ அவர் வந்து வேற வேறையா வந்தா மாதிரியும், வேட்டைக்கு வந்து யானை தேடி வந்ததாகவும், அந்த மத யானை இந்த பக்கம் வந்ததா என்று கேட்பது போலத்தான் வந்து அவர்கிட்ட பேசுறான். தன்னுடைய கருத்தை நேரா சொல்லுங்க. அப்ப அவங்க என்ன சொல்லிப்பாங்க, அதெல்லாம் ஒண்ணு யானை வரலப்பா, இந்த பக்கம் ஒண்ணும் வரல, மத யானை ஒண்ணும் வரலன்னு தோழி சொல்லியிருப்பாங்க. சொன்ன உடனே வந்துட வேண்டியதானே. அப்ப என்ன சொல்றாங்க, மான் வந்துதான். யானையை நீங்க பார்க்கல, நான் மானை கூட விரட்டினேன், மான் வந்ததான். நான் வேட்டை பல இடங்களில் வேட்டையாடுவேன், யானையும் வேட்டையாடினேன், அது ஓடி வந்தது. மானும் வேட்டையாட அது வந்தது. கலைமான், ஆண்மான். அது சொல்லுவாங்க, பெண்மானை வேட்டையாடுவது கிடையாது, ஆண்மானை வேட்டையாடுவது சொல்லுவாங்க. எனவே கலைமான், கலைமான் வினாதல். வேளம் வினாவி உட்புகுந்த பின்னர் கிட்ட போயிட்டான். யானை வந்ததா என்று சொல்லி கிட்ட போய் இருந்து கொண்டு தன் கண்ணால் இடர்பட்டமை தோன்ற நின்று நம்முடைய கண்கள் போலும் கனை பொறுதலால் உண்டாகிய புண்ணோடு இப்புறத்தின் கண் ஒரு கலைமான் வர கண்டீரோ, உங்க கண்ணை போலவே கண்ணை உடையன்னா. அது கொஞ்சம் திமிரா பேசுறதுதான், கொஞ்சம் உரிமை எடுத்துக்கொண்டு பேசுறது. உங்களுடைய கண்களை போலவே உங்களுடைய நெருக்கத்தோடு போய் உங்களுடைய கண்களை போலவே கண்களை உடைய மானை நான் விரட்டி வந்தேன், பார்த்தீங்களா என்று கேட்க, கலைமான் வர கண்டியோ என்று கேட்கிறான். அதான் அந்த பாட்டு. கருங்கண்ணனை அறியாமை நின்றோம் தில்லை கார்பொழில்வாய் வருங்கண்ணன் அணைய வெண்டாடும் வளரில வல்லி எண்ணி இருங்கண்ணனைய கனை பொருந்தும் புணரி புனத்தில் மருங்கண்ணனை மருங்கண்ணனை ஐயருண்டோ வந்த தீங்கு ஒரு வான்கலையே என்று சொல்லி முதல் பாட்டுல முதல் வரியில கருங்கண்ணனை அறியாமை நின்றோம். கருங்கண்ணன் திருமால். திருமால் அங்க பக்கத்திலே படுத்துட்டு இருக்கிறார். ஆனால் அவர் அறியாதவன், அவன் அறியாதவன், திருமால் அறியாதவன். கருங்கண்ணனை கரிய திருமால் அவன் அறியாமல் தன்னை ஒளித்திருக்கிறான், மறைந்திருக்கிறான். பெருமான் அடிமுடி தேடிய போது மறைந்தார். அறியாமை என்றோம் தில்லை. அப்படிப்பட்ட தில்லையில் இருக்கின்ற கார் பொழில்வாய் வரும் கள் நனைய வண்டாடும் பிரிக்கணும். இந்த கண்ணனையன்றதுக்கு பிரிக்க வரும் கள் நனைய, கண்ணனையன் இருக்குது, கள் நனைய, கள் நனைய வண்டு ஆடும், வண்டுகள் வைக்கின்ற. இளவல்லி அந்நீர் இளைய கொடி போன்றவர்களே. ரெண்டு பேர் சொல்றான். அந்நீர் என்றா 2 பேரும் சொல்றான். தோழைத்தான் பார்த்து பேச வந்தான். ஆனா இப்ப 2 பேரும் சேர்த்து சொல்றான். கொடி போன்றவர்களே அப்படின்னு சொல்றான். நேரா சொல்ல முடியாத கொடி போன்றவர்களே. கள் நனைய வண்டாடும் வண்டு வைக்கின்ற இளைய கொடி போன்றவர்களே இல்லி அந்நீர். அப்புறம் இரும் கண் அணைய. அடுத்த 3வது வரியில இரும் கண் அணைய கனை பொருது உங்களுடைய கண்ணை போலவே, உங்களுடைய கண்ணை போலவே அம்பு எய்தேன், அம்பு எய்து நான் வைத்திருந்தேன். இரும் கண் அணைய கனை பொருது உங்களுடைய கண்ணை போலவே இருக்கின்ற அம்பினாலே மானை எய்தேன். அது
அம்பு பாய்ந்து பொறு புண் புண் வந்தது. மானுக்கு புண்ணாயிற்று, அம்பு போட்டு புண்ணாயிற்று. அந்த புண்ணோடு வருகின்ற ஒரு வான் கலைவான், அப்ப வேகமா ஓடாதது, புண்ணோடு வந்து புன்புணர். இப்புணத்தில் மருங்கண் மருங்கண் அணையதுண்டோ வந்தது. அது போன்ற புண்ணை அம்பு தைத்து புண்ணோடு ஒரு மான் இங்கே வந்ததோ இங்கு ஒரு வான்கலையே. கலை என்றால் ஆண்மான், ஆண்மான் வந்ததா? அப்போ முதல் வரியிலே கருங்கண்ணன் திருமால் என்பது கிருஷ்ணன்ற வார்த்தைக்கு கண்ணன் சொல்வாங்க. எனவே கருங்கண்ணனை அறியாமல் என்றும் திருமால் அறியாமல் இருக்கின்ற தில்லையில் இருக்கின்ற பெருமான், அவனுடைய தில்லை நகரத்தில் இருக்கின்ற பொழில் பக்கத்திலே கள் நனையும்படியாக தேனை அருந்துவதற்காக வண்டுகள் எல்லாம் வைக்கின்ற கொடி போன்றவர்களே, பெண்களே, உங்களுடைய கண்களைப் போலவே நான் அம்பு எய்தேன் மான் மேல. அந்த அந்த அம்பு தைத்த மான் இந்த பக்கம் வந்ததா நீங்க சொல்லுங்க என்று கேட்கிறேன். அப்ப அதுக்கும் பதில் இல்லை. கலைமான் அதுக்கும் பதில் இல்லை. வேடம் அதற்கும் பதில் கிடையாது. அப்புறம் அடுத்தது கேட்கிறான், வழி வினாதல். ரெண்டுக்கும் பதில் சொல்லாதனால என்ன பண்றான், சரிங்க இங்க என்ன வழி தெரியாம போச்சு, எனக்கு வழி சொல்லுது. மூணாவது எப்படியாவது வரலாங்க. வழி வினாதல். கலைவான் வினவான் என்றவன் இவன் கருத்து வேறென்று தோழி அறிய அதனோடு மாறுபட நின்று அது கூறாராயின் ஊர்க்கு செல்லும் நெறி கூறுமின் என்று வழிவினவான் இட்டல். மூணாவது, யானை வந்ததான்னு கேட்டான், தோழி பேசாம இருக்கிறார். உங்களுடைய கண்களைப் போல் அம்பு புறது மான் வந்ததான்னு கேட்டா அதுக்கு பேசாம என்ன சொல்றா, இவனுக்கு இது நோக்கம் இல்லை, சும்மனா சொல்றான். யானையை தேடுறது போலவும் மானை தேடுறது போலும் சொல்றான். தெரிஞ்சுக்கிட்டான். தெரிந்து கொண்டு ஒருவாறு முகத்தை பாக்குறான், முகத்தை காட்டுறான், தோழி காட்டுறான், முகத்தை காட்டுற புரிஞ்சுக்கிறான். ஓ சரி புரிந்து கொண்டாள் என்று உடனே மாத்துறான். சரி அதெல்லாம் இல்ல, உங்க ஊருக்கு எப்படி வழி சொல்லுங்க, உங்க ஊருக்கு வழி சொல்லுங்க. நுங்கூர், என் ஊருக்கு வழி சொன்னா பரவாயில்ல, உங்க ஊருக்கு என்ன வழின்னு கேட்கிறான். நீங்க போகின்ற வழி எது, நுங்கூர் செல்ல வழி என்ன என்று அடுத்து கொஞ்சம் நெருக்கமாக கேட்கிறான். அதாவது எப்படி பேசுறான்றதுக்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டு. நேராக சென்று யானை வந்ததான்னு கேட்டான். ரெண்டாவது அதுக்கு பதில் சொல்லணும்னு வந்துட வேண்டியதானே. சரி மான் வந்ததான்னு கேட்கிறான். மான் வந்ததுன்னு சொல்ற பொழுது உங்களுடைய கண்களைப் போல அம்பு உடைய மான்றான். உங்களுடைய கண்களைப் போல அம்பு நான் செலுத்தினேன் என்று கொஞ்சம் நெருக்கமா சொல்றான். அப்புறம் அதுக்கும் பதில் இல்லை, உங்க ஊருக்கு பதில் சொல்லுங்க, உங்க ஊருக்கு வழி சொல்லுங்க. அது அடுத்து சொல்லணும். சிலம்பு அடி கொண்ட செஞ்சீரடை பங்கன் சீரடியார் குலம் பணி கொள்ள எனை கொடுத்தோம் கொண்டு தான் அணியும் களம்பணி கொண்டு இடம் அம்பலம் கொண்டவன் கார்கையில சிலம்படி கொண்டவன் சீரூருக்கு உரைவின்கள் செல்லறியே என்று சொல்ற. அந்த 4 வரி 3 வரி பாட்டு பெருமானுக்கு சொல்றதுதான் அது. சிலம்பு அணி கொண்ட செஞ்சீரடி பங்கன், சிலம்புகள் அணிந்திருக்கின்ற பங்கன். சின்ன அடியை உடைய செஞ்சீரடி பெருமான், சிறிய அடியை உடைய பெருமான். அப்ப என்ன குறிப்பாக வருது, சிலம்பணிந்த அடி கடல் அணிந்த அடியை காட்டு சின்னதா இருக்குதுன்னு அர்த்தம். சீரடின்ற சீரடின்னு பெரியரா போட்டுக்காரு பாருங்க. பெரியரா போட்டா சிறுமின்னு அர்த்தம், சின்ன அடின்னு அர்த்தம். இடைநரா போட்டதான் அழகுன்னு அர்த்தம். சீரடி அழகு அல்லது பெருமைன்னு அர்த்தம், புகழாய்ந்த அடின்னு அர்த்தம். இங்க அப்படி இல்லை. சிலம்பு அணிந்த அடி இருக்குது, சின்ன அடின்ற. இதெல்லாம் நமக்கு மிக முக்கியமான குறிப்புகள். அம்மையப்பராக பெருமான் இருக்கிற பொழுது அப்பனுடைய திருவடி பெருசா இருக்குது, அம்மையுடைய திருவடி சின்னதா இருக்குது. அப்படி கொண்டிருக்கிறார், அம்மையொரு பாகமாக இருக்கிறார் என்று. அப்ப என்ன சொல்லணும், இப்ப இவரே பாடுறார் இல்லையா, ஒரு பக்கத்துல தோல் இருக்கிறது, ஒரு பக்கத்துல துணி
இருக்கிறது, ஒரு பக்கத்துல கிளி இருக்கிறது, இந்த ஒரு பக்கத்துல சூலம் இருக்கிறதுன்னு சொல்றா இல்லையா? அதே போல ஒரு பக்கத்திலே பெரிய பாதமா இருக்கிறது, இன்னொரு பக்கத்திலே சிறிய பாதமா இருக்கு. நம்ம சேர்த்துக்கணும். தோலும் துகிலும் குடையும் சுருள் தோடும் பால்வெண்ணை நீரும் பசும்பான சாந்தும் பைக்கிளி சூலமும் தொக்க வளையும் பாருங்க. அதோடு பெரிய பாதம் சிறிய பாதம் சேர்த்து. பெரிய பாதம் சிறிய பாதம் வந்து வைஷ்ணவத்தில் சொல்லுவாங்க. வைஷ்ணவத்தில் சொல்ற வழக்கம் பெரிய பாதம் என்பது பெருமாளுக்குள்ள பாதம் பெரிய பாதம், சிறிய பாதம் என்பது கருடனுக்குரியது. தாங்குகிற கருடாளருக்கு சிறிய பாதம் சொல்லுவாங்க. அங்க சொல்ற வழக்கம் வைஷ்ணவத்தை சொல்ற வழக்கம். இங்க நமக்கு அப்படி இல்லை. பெருமான் பாதம் பெரிய பாதம், பக்கத்தில் இருக்கிற பாதம் சிறிய பாதம். அதாவது இடப்பக்கத்தில் திருமால் இருந்தார் சொன்னா அவருக்கு சின்ன பாரம் தான், பெருமானை காட்ட ஒரு சின்ன பாரம் தான், அவருக்கு சின்ன பாரம் தான். அவருக்கு தனியா பெரும்பாரமா இருக்கலாம். கருடனை பார்க்கிற பொழுது பெரும்பாரமா இருக்கலாம், பெருமானை பார்க்கிற பொழுது அவருக்கு சிறிய பாரம். சிலம்பணி கொண்ட செஞ்சீரடி பங்கன் தன் சீரடியார் குலம் பணி கொள்ள மரபாக பணி கொள்ளும்படியாக மரபு வழியிலே தன் மெய்யடியார்கள் கூட்டம் எல்லாம், குலம்னா கூட்டம், மரபாக பணிகொள்ளும்படியாக என்னை கொடுத்தவன் என்று சொன்னால் என்னை அடிமையாக ஆக்கியிருக்கிறார் பெருமான். என்னுடைய குலமும் கூட்டமும் அவனுக்கு பணி செய்யும்படியாக என்னை ஆளாக எடுத்திருக்கிறார். என்னை கொடுத்தவன் தான் கொண்டு அணியும் கலம் பணி என்றால் பாம்புன்னு அர்த்தம். தான் அணிகின்றது கலம் எது? கலம்னா அணிகலம் எது? பணி. பாம்புதான் அணிகின்ற இடம் அம்பலமாக இருக்கிறான். இவங்க தனியா ஒழிஞ்சு இல்லை, அம்பலத்திலே பொதுவாக அம்பலத்தில் ஆடுறான். அதனால சிலம்பணி கொண்ட செஞ்சீரடி பங்கன் தன் சீரடியார் குலம் பணி கொள்ள என கொடுத்தோம் கொண்டு தான் அணியும் களம் பணி கொண்டு பாம்பை அணிகலனாக கொண்டு இடம் அம்பலம் கொண்டவன். அப்படிப்பட்டவன் கார் கையிலே சிலம்பணி கொண்ட அம்பலத்தை இடமாக கொண்டவன். அந்த கைலாயத்தை இடமாக கொண்ட பெருமான். அவனுக்கு பக்கத்துல அணி கொண்ட, அவன் பக்கத்துல இருக்கிற சீரு அங்கதான் இருக்கு. கைலாயத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஊர் அல்லவா, அந்த ஊருக்கு வழி சொல்லுங்கள், எனக்கு வழி சொல்லுங்கள். கைலாயத்திற்கு செல்றதுக்கு வழி சொல்லுங்கன்னு அப்படியே முழுக்க பெருமானுக்குரிய அந்த பாட்டு ஏதோ தோழிகிட்ட சொல்லி உங்க ஊருக்கு வழி சொல்லுங்கன்னு சொல்ற மாதிரி இருக்குது. ஆனா பெருமானை நீ அம்மையப்பராக இருந்து இருக்கின்றாய், சிலம்பணி கொண்ட சீரடியாராக இருக்கிறாய், என்னுடைய குலத்தை எல்லாம் ஆட்கொண்டிருக்கிறார், பாம்பை அணிகலனாக கொண்டு அப்பளத்திலே ஆடுகிற, ஆனால் உன்னுடைய கைரைக்கு எனக்கு இடம் வழி சொல்லு. இல்லை எனக்கு தெரியும், ஆனால் கைரைக்கு நீ வழி சொல்ல வேண்டும்னா அங்க வரணும் என்று பொதுவாக அந்த பாட்டு மாணிக்கவாசகர் கைலாயத்துக்கு செல்ற அந்த குறிப்பை சொல்கிறார் என்று நாம சொல்லலாம். கார் கையிலை சிலம்பணி கொண்ட சீருக்கு உரைகின்ற செந்நெறியினர் செல்லுகின்ற நெறினர். அதுல இப்ப கைலாயம் என்றா நாங்க பரமுக்திக்கு செல்லும் வழி. தில்லையில நான் தரிசனம் பண்றேன், இந்த தரிசனம் முக்கியால எனக்கு கைலாயத்தில் செல்ல அதாவது முக்கியமான வழி, அந்த வழி சொல்லுங்க என்று சொல்லுவேன். அதான் இந்த குலம்பணி கொள்ள என்னை கொடுத்தோன் கொன்றது இல்லையா, என்ன சொல்றாங்க, கொண்டு கொடுத்தோன் என்று ஏற்கிறார்கள். குலம் பணி கொள்ள என்னை கொண்டான், முதல்ல கொண்டான் கொடுத்தான், அப்படின்னு என்னை ஆட்கொண்டான். முதல்ல கொண்டு என்பது என்னை ஆட்கொண்டான், கொடுத்தான் என்னை குலத்திற்கே கொடுத்தான். எல்லாரும் அவனை பணியும்படியாக என்னை ஆட்கொண்டான் அப்படின்றார். அப்புறம் அதுல சிலம்பணியோடு இருக்கின்ற உமையமை பாகத்திலே கொண்டது தகுதி, அவனுடைய தகுதிக்காக உமையமை கொண்டான். ஆனால் தகுதி இல்லாத என்னையும் கொண்டான், என்னையும் கொண்டான். தகுதியுடைய உமையமைய பாகத்திலே கொண்டது சரி,
தகுதி இல்லாத என்னை இவன் சொல்றார். தனக்கு தக்க தையலை இடத்து வைத்தான். தன் அடியாருக்கு தகார எண்ணெய் அவருக்கு கொடுத்தான். அடியார்களுக்கு அவங்க அடியார்கள் உண்மை மெய்யடியார்கள். அந்த மெய்யடியாருக்கு நாம பொய்யடியான். என்னை தகாதவன் தான். என்னை அவருக்கு கொடுத்தான், அடியாளுக்கு கொடுத்தான். அதேபோல அணிவதற்கு தகாத பாம்பை அணிந்தான். இதெல்லாம் அவன் செய்கின்ற முரணா செய்யறான். பொருத்தமில்லாத என்னை அடியவனாக ஏற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு தருகிறான். அணிகள் சொன்னா அணியாத பாம்பை அவன் அணிகிறான். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு அறையில தான் தங்கி இருப்பாங்க. பொதுவா இப்படி எப்பவுமே அம்பலத்துலாம் எப்பவுமே வெளியில தான் தங்கி இருப்பாங்க. வெளியிலே தங்குகிறவன் அப்படிப்பட்டவன். எல்லாம் மாறுபட்ட இடம், எல்லாம் மாறுபட்ட நிலையில் இருக்கிறான் என்று சொல்றோம். அதான் அப்போ யானை வந்துதான்னு கேட்டா பதில் சொல்லலையே, இவன் பேசாம போக வேண்டியதானே. மான் வந்துதான்னு கேட்கிறான், அதுக்கும் பதில் இல்ல. உங்க ஊருக்கு வழின்னு கேட்கிறான். அப்ப என்ன சொல்ற தோழி, நாம அவன் கேட்ட எந்த கேள்விக்கும் பதில் சொல்லல. ஆனா திருப்பி அவன் பேசுறான்னா என்ன அர்த்தம்? அப்ப வேற ஏதோ அர்த்தம், வேற நோக்கம். யானை நோக்கம் கிடையாது, மான் நோக்கம் கிடையாது, ஊருக்கு செல்றது நோக்கம் கிடையாது உனக்கு என்று சொல்றது. இவன் கருத்து வேறென்று தோழி அறிய, இவனுடைய கருத்து வேறதான் என்று எளிமையா புரிஞ்சுக்கிறா அப்படின்னு. சரி, அதற்கடுத்து பதி வினாதல் பாருங்க. வேடம் வினாதல், கலைமான் வினாதல், வழி வினாதல், பதி வினாதல். எந்த ஊர் நீங்க அப்படின்னு கேட்கிறான். அடுத்து எந்த ஊர்? பதி வினாதல். பதிவினாதல் என்பது மாறுபட நின்று வழி வினாவும் அதற்கு மறுபடி கூடாதாரை எதிர்முகமாக நின்று வழி கூறாராயின் பதி கூறுதல் படி என்றே அது கூறுகிறான் என்று அவர் பதி வினவான் என்றது. உங்க ஊருக்கு வழி என்னன்னு கேட்டா சொல்லல. சரி, அதுவாவது நீங்க பயப்படலாம். உங்க ஊரு வழி சொல்றது, உங்க ஊரு சொல்லலாம். எந்த ஊரு சொல்லலாம்? ஊரை சொல்லலாம் இல்லையா? ஊரை சொல்லலாம் இல்லையா? ஊருக்கு வழி சொன்னால் என்ன அர்த்தம்? நீங்க வரணும்னு அர்த்தம். நீங்க வரணும்னு அர்த்தம். இப்போ நான் கூட சில சொன்னோம், சார் நம்ம வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம வீட்டுக்கு வரணும்னு சொன்னா அட்ரஸ் கொடுத்தா ஏதோ மரியாதைக்கு சார் நீங்களாம் நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்வாங்க. அப்புறம் ஓய்வாரெல்லாம் பேசிக்கொண்டு போயிடுவாங்க. போன் கொடுத்தாலும் பேச முடியும். இப்படிலாம் மரியாதையா இல்லாமல் முறையா இல்லாமல் போறாங்க இல்லையா? அந்த மாதிரி ஊருக்கு வழி கேட்டால் என்ன அர்த்தம்? ஊருக்கு வழி சொன்னா வான்னு அர்த்தமாயிடும். எனவே அவன் என்ன சொல்றான், சரி சரி ஊருக்கு வழி சொல்ல வேணாம், உங்க ஊரை சொல்லுங்க, நான் அப்புறம் எப்படியா பாத்துக்கிறேன் என்பது போல அடுத்து கேட்கிறான். பதிவினாதல். பதிவினாதல் என்பது மாறுபடி நின்று வழி வினாவும். அதாவது அவளுக்கு எதிர்பார்க்க யானையும் மான் பற்றி சொல்றது இல்லையா? ஒரு பெண்ணிடத்துல பேசுற பேச்சு இல்லை, இப்படியா பேசலாம். மாறுபடை வினாவனால் அதுக்கு மறுபடி கொடுக்கல, அவர் பதில் சொல்லலை, தோழி பதில் சொல்லல. எனவே என்ன பண்ணா, எதிர்முகமாக நின்று நேர கிட்ட போயிட்டு வழி கூறாராய். சரி பரவாயில்ல, நம் பதி கூறுதல். உங்களுடைய ஊர் சொன்னார் இல்லையா, அதுக்கு வழி, அதுக்கு தப்பு. வழி சொன்னாதான் தப்பு. உங்க ஊரை சொல்லுங்களேன், அது கூறுங்கள் என்று சொல்றான். அதான் ஒருங்கு அட மூவையில் ஒற்றைக்கணைகள் சிற்றம்பலம் கருங்கடம் 3 நால்வாய் கறி உறுத்தோம் கையில இருங்கடம் மூடும் பொழில் எழில் கும்பர் அந்நீர்கள் இன்னே வருங்கடம் ஊர் பகர்ந்தார் பழியோ இங்கு வாழ்பவர்க்கே. இதுல என்ன தப்பு இருக்கு? அதாவது பாட்டுல இருங்கடம் மூடும் பொழில் சொல்கம்னு வருது, கையில இருங்கடம் மூடும் பொழில் என்று. சரி, முதல்ல ஒருங்கு அட மூவையில் 3 மதிலை ஒரே சமயத்திலே வென்றார் இருக்கிறார். ஒருங்கு அட மூவையில் ஒற்றைக்கணை கொண்டு வென்றார். அப்படிப்பட்ட சிற்றம்பலவன். கருங்கடம் 3 நால்வாய் கறி யானை உறுத்தும். கருங்கடம் மதம் பிடித்த யானை, கடம்னா மதம்.
மதம் பிடித்த யானை. மூன்று மதம். நால்வாய்னா யானைக்கு இன்னொரு பெயர் நால்வாய், தொங்குகின்ற வாய், நால்வாய். கரி யானை, உரித்தோல். கையிலையில் என்ன இருக்கிறார்? இருங்கடம் மூடும் பொழில். கையிலையிலே கடம்னா காடுன்னு அர்த்தம். கையிலைக்கு பக்கத்திலே பெரிய காடுகள் மூடுகின்ற பொழில். கடம் என்றால் காடுன்னு அர்த்தம். இருங்கடம் மூடும் பொழில் எழில் கொம்பரண்ணி. அந்த காடுகள், கையிலைக்கு பக்கத்திலே காடுகள் மூடுகின்ற பொழில் இருக்கின்ற, அங்கே கொடிகள் போல் இருக்கின்ற பெண்களே கொம்பரண்ணி. இன்னே, இன்னேன்னா இப்பொழுது அர்த்தம். இன்னே வருங்கள் தம் ஊர் பகர்ந்தால். உங்களுடைய ஊரை தம் ஊர் பகர்ந்தால். அந்நீர், இங்கே வருங்கள் வருது. வருங்கள் என்பது வாருங்கள் அர்த்தம். அந்த இன்னே வரும் வருது பாருங்க. இன்னே வாரும், வாரும்னா வாருங்கள். நீங்க ஊர் சொல்ல வேண்டாம், ஊருக்கு வழி சொல்ல வேண்டாம், ஊருடைய பெயரை சொல்ல வாருங்கள். இங்க வாங்க, வந்து என்கிட்ட அந்த பதில் சொல்லுங்க. வரும், இன்னே வரும். கொஞ்சம் கிட்ட வாங்க, கிட்ட வந்து ஊரை சொல்லுங்க. வருங்கள் தம்மூர் பகர்ந்தால். உங்க ஊர் சொன்னால் பழியோ நீங்க எங்க வாழ்றீங்க? இந்த மலையில தானே வாழ்றீங்க. இந்த மலையில இப்ப எங்கேயோ ஒரு ஊர் இருக்கு இல்லையா, அந்த ஊரை சொன்னா என்ன கஷ்டப்படும் சொல்ல வேண்டியதானே என்று அவன் கேட்கிறான். அதான் ஊர் வழி சொன்னால் குற்றம், ஊர் சொன்னால் பழி அல்ல அல்லவா? பழி கிடையாது. எனவே நீ சொல்லலாம். இருங்கடம் மூடும் பொழில் எழிற்கும்பரண்ணீர்கள் இன்னே வரும். இங்கே வாங்க, கொஞ்சம் கிட்ட வாங்க, வந்து ஊர் சொல்லுங்க என்று கொஞ்சம் இன்னும் நெருக்கமாக அருகிலே வந்து எனக்கு ஊர் பெயர் ஊரை சொல்லுங்க என்று கேட்கிறார். அப்புறம் பாருங்க, பெயர் வினாதல். பதி என்ன ஊர்னா அப்புறம் ஊர் பேர் கேட்கிறான். பேர் என்னன்னு கேட்கப்படும். பெயர் வினாதல் என்பது பதி வினாவதும் அதற்கு ஒன்றும் கூறாதாரை நும் பதி கூறுதல் பழியாயின் அதனை ஒழிவின் நும் பெயர் கூறுதல் பழி என்றே இதனை கூறுவீரா என்று அவரது பெயர் வினவார்கள். ஊர் வழி கேட்டா வழி சொல்லல, ஊர் என்னன்னு கேட்டா அதுக்கு பதில் இல்ல. சரி பரவாயில்ல, உங்க பேர் சொல்லுங்கன்றாங்க. அது என்னன்னா, உங்களுடைய பெயர் என்ன என்று கேட்பது நெருங்கிய பின்னால் தான் பேரை கேட்கணும் இல்லையா? என்ன பண்றாங்க, முதல்ல நெருங்காம இருந்ததால யானையை சொன்னா, மானை சொன்னா, அப்புறம் வழி என்ன வழி இருக்குதான்னு கேட்டான், ஊர் என்னன்னு கேட்கிறா, ஊருக்கு பேர் என்னன்னு கேட்டா, எதற்கும் பதில் இல்லை. இப்ப உங்க பேர் என்னன்னு கேட்கிறான், உங்க பேர் என்னன்னு கேட்டா கொஞ்சம் கொஞ்சமா நெருங்குது. நும் பெயர் கூறலாம் அல்லவா? அதுக்கு என்னன்னு தார் என்ன ஓங்கும் சடைமுடி மேல் தனித்திங்கள் வைத்த கார் என்ன ஆறும் கரைமிடற்ற அம்பலவன் கையிலை ஊர் என்னவும் ஊர் என்ன என்னவும் வாய் திரவீர் ஒழிவீர். வாய் திரவீர் ஒழிவீர், ஒழிவீர். படியேல் பேர் என்னவோ உரையீர் விரையீர் குழல் பேதையர் ஈர்குழல் பேதையரே பேதையரே. கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி எப்படிலாம் பேசுறான் பாருங்க. அங்க கண்ண சொன்னா தலைவன், இந்த பாட்டுல விரை ஈர்குழல் பேதையரே, உங்கள் கண்களை போல அம்புன்னா, உங்கள் கண்களை போல அம்புன்னா. இங்கே விரைனா வாசனை நடக்கும். வாசனையுடைய கருமையான குழல் உடைய பெண்களே. அப்ப இன்னும் கொஞ்சம் நெருக்கமா போயிட்டாங்க. வாசனை வீசுறான், குழல் வாசனை வீசுற போயிட்டான். விரை ஈர்கடல் பேதையர், வாசனை பொருந்திய இருங்குழல் கரைய குழலுடைய பெண்கள். தார் என்ன ஓங்கும் சடைமுடி மேல்,
உயர்ந்த சடைமுடி மேல வந்து மாலை போல இருக்குதான். அந்த சடையில மாலை போட்டா எப்படி இருக்குமோ அது போல இருக்குதான் திங்கள் பிறை. தார் என்ன ஓங்கும் சடைமுடி மேல் தனித்திங்கள் வைத்தான். தனித்திங்கள்னு சொன்னதுனால ஒப்பில்லாத பிறை, அது வளராது தேயாது, கலங்கவில்லை, அதுதான் தனித்திங்கள். தனித்திங்கள் தனித்திங்கள் வைத்த கார் என்ன ஆறும் கரையினர். காரணம் மேகம் நடக்கும். கருப்பாக இருக்கிற மேகம் போல் இருக்கின்ற கண்டக்கரை, கருப்பாக இருக்கின்ற மேகம் போல் உள்ள கரை. கார் என்ன ஆறும் கரைமிடற்ற அம்பலம். அம்பலம் அங்க இருக்கிற கையிலை, கைலாய மக்கள் நீங்க இருக்கிறீங்க. கையிலை மலைக்கண்ணை இருக்கின்ற நீங்கள் ஊர் என்ன என்னவும் ஊர் என்னன்னு கேட்கிறேன். வாய் திறவீர். என்னங்க வாய் திறக்க மாட்டேன்றீங்க? உங்க ஊர் என்னன்னு கேட்கிறேன், வாய் திறக்க மாட்டேன்றீங்களே. ஒழிவீர். சரி சரி போங்க, அது விட்டுருங்க, அது விட்டுருங்க, பரவாயில்ல, ஒழிவீர். பழியேல் பேர் என்னவோ. ஊர் சொன்னா பழி. சரி உங்க பேரை சொல்லுங்களா, அதுல என்ன பழி தப்பு? பேரென்னவும் உரையீர். இறை ஈர்குழல் பேதை இறை அப்படின்னு வாசனை பொருந்திய மினுமினுக்கின்ற கருமையான கூந்து. அப்படிப்பட்ட பெண்களே, ஊர் சொன்னால் என்னன்னு கேட்டால் வாய் திறக்க மாட்டான்றீங்க, பழி. சரி இருக்கலாம், அது விட்டு. பேர் சொன்னா என்ன பழி? எனவே பேர் சொல்லுங்க. தார் என்ன ஓங்கும் சடைமுடி மேல் தனித்திங்கள் வைத்த கார் என்ன ஆறும் கரைமிடற்று அம்பலம். கையிலை ஊர் என்னவும் வாய் திறவி ஒழிவி. படியேல் பேர் என்னவோ. அது ஊர் சொன்னா பழிதான், எனவே பேர் சொல்லுங்களேன், தப்பில்லையே என்று கேட்கிறார். பழி என்னவோ குடல் பேதையரையே. இன்னும் ஒரு பாட்டு பார்க்கலாமா? சரி. மொழி பெறாது கூறல் என்று வருது அடுத்த பாட்டு. எந்த பேச்சு அந்த அம்மா பேசல, ரெண்டு பேரும் பேசல. தலைவியும் பேசல, தோழியும் பேசல. இவன் என்ன நினைக்கிறான், தோழி பேசுவாள் என்றுதான் தோழி கிட்ட பேசுறான், அவளும் பேசல. மொழி பெறாது கூறல் என்பது பெயர் வினாவும். யானை வந்ததா, கலைமானம் வந்ததா, ஊர் என்ன, வழி என்ன, பேர் என்ன, எதுக்கும் பதில் சொல்ல. வாய் திறவாமையில் புதிய ஆணிடத்திலே பெண்கள் பேசுவது என்பது அவளுடைய இயல்பு அல்ல என்று அந்த காலத்துல குறிப்பு சொல்லியிருக்காங்க. தெரியாத ஆடவனிடத்திலே பெண்கள் பேசுவது கிடையாது. எனவே வாய் திறவாமையின் இப்புறத்தார் எதிர்கொள்ளத்தக்க விருந்தினரோடு வாய் திறவாமையை விரதமாக உடையராதல். அது பற்றி வாய் திறக்கி மணி சிந்தும் என்பதை சரதமாக உடையராதல். இவ்விரண்டினுள் ஒன்று தப்பாது என்று கூறானின்றல். இவ்வளவு பேச மாட்டேன்றீங்களே, இந்த மலையில இருக்கின்றவர்களுக்கு விருந்தினரை உபசரிக்க தெரியாதா? வாய் என்று உபசரிக்க தெரியாதா? அல்லது பேசினால் முத்து சிந்திடுமா, வாய் முத்து சிந்திடுமா? ஏன் பேச மாட்டேன்றீங்க? கொஞ்சம் கடுமையா கேட்கலாம், அதுவேளை கொஞ்சம் விலகி இருந்து கேட்டான். எதுக்குமே பதில் சொல்லலன்னு சொன்னா, இந்த ஊர் மக்களுக்கு ஒரு புதிய விருந்தினரை உபசரிக்க தெரியாதா? வாருங்கள் என்று உபசரிக்க தெரியாதா? அப்படி வாய் திறந்தால் வாய் முத்து சிந்திடுமா என்பது போல கேட்கிறான். இரதம் உடைய நடமாட்டுடையவர் நல்ல வழி. இரதம் உடைய நடமாட்டு. நடம் என்பது இனிமையுடையது. ரதம்னா இனிமை. பெருமானுடைய நடனம் இனிமையானது. இரதமுடைய நடமாட்டம் இனிமையான கூத்து, ஆனந்த கூத்து ஆடுகின்ற பெருமான். ரதம் ரசம் தான் வடமொழி, அது ரதம் தமிழ்ல வரும். தேர் என்று வரும். தேர் என்பதற்கு ரதம் வரும், அது வேற. ரசம் என்று சொல்ற நவரசம், அந்த ரசம் என்று ரதம்னு வரலாம், தமிழ்ல வரலாம். தேர் ரசம் என்று வரலாம். ரதமுடைய நடமாட்டுடையவர். எம்முடையர், எமக்கு தலைவர் எம்முடைய. பரதமுடைய அணித்தில்லை என்ன. பரதம் என்று சொன்னால் வரம் கொடுக்கக்கூடியவர், வரம் கொடுக்கக்கூடிய தில்லை பெருமான். பரதமுடையவர். அணிதில்லை அன்னவர். இப்புறத்தார் தில்லையை போல் இருக்கிற புறம். இந்த புறம் கைலை புறம் தில்லையை போல் இருக்குதான். தில்லையிலே நீங்க போய் பார்த்தீங்கன்னா இனிமையாக நடனவாள் இருந்தால் வருகின்றவர்களுக்கெல்லாம் வரம் கொடுக்கின்றார் பெருமான்.
ஆனா இங்க வந்து தில்லை போன்று இந்த இடத்துல நீங்க வரீங்க, நீங்க இருக்கிறீங்க. நீங்க என்ன பண்றீங்க? இப்புறத்தார் விரதமுடையர் விருந்தோடு பேச்சின்மை. மௌன விரதம் பண்றீங்களா? நீங்க ஒன்னாவது மௌன விரதமா? பேச மாட்டீங்களா? விரதம் யாரு? விருந்துகிட்ட விருந்தாக வராங்க. எதிரில் வருகின்றால விருந்தினர் வா என்று கூப்பிட முடியா? எதிர்கொள்ளத்தக்க விருந்தல்லவா? எதிர்கொள்ள வேண்டிய விருந்தினர் வருகிறார்கள், அவரிடத்துல பேசாத விரதம் கொள்றீங்களே. விரதமுடையர் விருந்தோடு பேச்சின்மை. வந்து பொதுவாக பேசாம இருக்கலாம், பெண்கள் அதிகம் பேசக்கூடாது. விருந்து வந்திருக்கிறார்களா பேசணும் இல்லையா? விருந்து வந்து கூட பேசலையே, பேச்சின்மை. அப்புறம் மீட்டு அது அன்றே சரதமுடையர். சரதம்னா மெய்யின் அர்த்தம். சரதமாக மெய்யாக வாய் திறக்கில் சரதமுடைய மணிவாய் திறந்தால் சலக்கு என்பவே. சலக்கு என்று அது ஒரு ஓசை குறிப்பு தான். சலக்கு என்பது ஓசை குறிப்பு, அர்த்தம் கிடையாது. மணியை கொட்டினா சலசலக்கு விழுது இல்லையா? ஒரு மரப்பெட்டியிலிருந்து மணியை கொட்ட கலகன் விழுது பாருங்க, அதான் சலக்கு. சலக்கு சலக்கு என்பார்கள். அந்த நடனம் ஆடுறதுக்கு சலக்கு சலக்குறாங்க, அதுதான் அதுக்கு சலங்கைன்னு வந்ததுன்றாங்க, பேர் சலங்கைன்னு வந்ததுன்றாங்க. அது போல மணி போன்ற வாய் உங்களுக்கு, அதிலிருந்து முத்துக்கள் உதிர்ந்து விடுமா? கீழே ஒளிப்பட உதிர்ந்து விடுமா? சலக்கு என திறக்கில் சலக்கு என்பவை திறந்தால் ஒலி கேட்கும். முத்துக்கள் எல்லாம் விழுந்தால் ஒலி கேட்கும் அல்லவா? சரதமுடையர் மணிவாய் திறக்கில் சலக்கென்பவே. அப்ப ரெண்டு சொல்றார், விரதமுடையர் அப்புறம் சரதமுடையர். பேசாமல் இருக்கின்ற விரதம். விருந்து வந்தாலும் பேசக்கூடாதுன்னு இருக்கீங்களா? அப்புறம் என்ன சரதம் என்றால், சரதம் நிச்சயமாக உறுதியாக நாங்க பேச மாட்டோம் என்றால் வாயில இருக்கிற முத்தெல்லாம் கீழே விழுந்து சிதறிப்போ என்று பேச மாட்டீங்களா என்று அவர்களை கொஞ்சம் சீண்டி பார்க்கிறார். பேச மாட்டேன்றதுனால சீண்டி பார்க்கிறார் தலைவர். மேல் விளக்கம் இருக்கு பாருங்க, அதுல ஒரு முக்கியமான விளக்கம். இரதம் என்றது நாட்டிய சுவையை அன்று கட்கு இனிமையை. கட்கு இனிமை என்றார், கண்ணுக்கு இனிமை தர்றார். இரதமுடைய நடம் என்று சொன்னால் நாட்டியம். நாட்டியம் அழகா இருக்குது, அது வேற. பார்ப்பதே அழகு, அந்த நடன கோலத்தை பார்ப்பதே அழகு. எனவே கூத்த பெருமானுடைய தரிசனமே அழகுன்றார். எனவே ரதமுடைய நடம், அவன் ஆடுகின்ற நடனம் இருக்குல்லவா, கண்ணுக்கு இனிமையானது. அப்புறம் நடம் என்றது நாட்டியத்தை அல்ல, கூத்து என்னும் பொதுமையை. பெருமான் பல நடனம் ஆடுகின்றார், பல நடனம் ஆடுகின்றார். அந்த தாண்டவங்கள் பல. தாண்டவம் புரியவல்ல தம்பிரானார் என்றார் சேக்கிழார். பல்வகையான தாண்டவங்கள் ஆடுகிறார் என்பது அது எல்லாம் என்ன என்றால் ஆன்மாக்களுக்கு அருள் புரிவதற்காகத்தான். அதான் நடப்பின் நோக்கம், அதுதான். எனவே ரதமுடைய நடமாடு என்று சொன்னால் கண்ணுக்கு இனிமையான தரிசனம், தில்லை தரிசனம். அது ஆன்மாக்களுக்காக செய்கின்ற நடனம் அல்லவா? அப்படி என்ன வேண்டும்? அப்படிப்பட்ட அதான் அதுல அந்த மேல் விளக்கமாக தான் இருக்குது. இவை ஆறற்கும் மெய்ப்பாடு என்ன? இவை இந்த 6 பாட்டுக்கு என்ன மெய்ப்பாடு என்றால், இழிவரலை சார்ந்த பெருமிதம். இழிவரலை சார்ந்த பெருமிதம். இழிவரலாம் என்னன்னு சொன்னா அருவருப்பு தான். அருவருப்பு தான் இழிவரல். ஒரு கேள்வி கூட பதில் சொல்றியே. அந்த பெண்கள்ல தலைவி விட்டுருங்க, தோழியாவது யாப்பா யானை எங்கெல்லாம் வரலப்பான்னு சொல்லலாம், மான் வரலன்னு சொல்லலாம், வழி சொல்லலாம். எதுக்குமே அவர் பதில் சொல்லல. எதற்குமே பதில் சொல்லாதனால சொல்ல பாருங்க, வேழம் வினாதல், கலைமான் வினாதல், வழி வினாதல், பதி வினாதல், பெயர் வினாதல், அப்புறம் பெயர் வினாதல், ஊர் வழி வினாதல். எதுக்குமே பதில் சொல்லணும். அப்ப என்ன ஆகுதுன்னா அது இழிவரல், உன்னை நான் மதிக்கலன்னா. ஆனாலும் கூட அது பெருமிதம். என்னன்னா பெண்கள் பேசாமல் இருக்கிறாங்க இல்லையா, அன்னைய ஆடவனத்திலே பேசாமல் இருக்கின்ற ஒன்று அவ்வளவு சிறப்புடையவள் இவர்கள் என்று அறிகின்றார். எனவே அதனாலே பெருமிதப்படுகிறார். தனக்கு பதில் சொல்லல, இருந்தாலும் இப்படி மௌனமாக இருக்கிறார்களே, ரொம்ப பண்போடு இருக்கிறார்களே என்று அந்த பெண் மேலே அவருக்கு மதிப்பு வருகிறது. எனவே அது பெருமிதம்.
அதுக்கு பயன் என்ன? இவ்வளவு கேள்வி கேட்டா என்ன பயனா? மதி உணப்படுத்து. தோழி பண்ணிட்டான், தோழிக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. நான் வந்தது என்ன காரணம் என்று தோழிக்கு தெரிஞ்சு போச்சு. அதுதான் பயன். இவ்வளவு பாட்டு பாடினார், இவளைய கேட்டதுக்கெல்லாம் என்ன பலன் சொன்னார்? பதில் கிடைக்கவில்லை என்றாலும் கூட தான் அவளை விரும்புகிறோம் என்ற அந்த காதலை தோழி புரிந்து கொண்டார். வேறு நோக்கத்தோடு தான் வந்திருக்கிறான். இது இவன் கேட்கிற கேள்வி எல்லாம் சும்மா கேட்கிறான் தவிர தன்னுடைய தோழியை விரும்புகிறான் என்ற அந்த விஷயத்தை தோழி தெரிந்து கொள்கிறாள் என்பதுதான் இதில் உள்ள பாட்டு. அதான் மொழிபெறாது வருது என்று வைத்துக்கிறோம். அதனால சொல்லுங்க. இந்த தோழி அந்த உட்கருத்து வந்து திருவருளிட வேற ஒண்ணு இல்லை. நீங்க போய் நிற்கிறீர்கள் என்றாலே உங்களுடைய குறிப்பு என்ன என்று தெரிந்து கொள்கின்றான் பெருமான். என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பு என்றார். திருமுருகாற்றுப்படையில அஞ்சல் ஓங்குமதி அறிவல் நீ வரவு, எதுக்கு நீ வந்திருக்கன்னு தெரியும் சொல்றார் இல்லையா? அது போல பெருமானுக்கு நாம் கேள்வியெல்லாம் கேட்கிறோம் தெரியும், அதெல்லாம் இல்லை. எதற்கு என்று அவனுக்கு தெரியும். உன்னை ஆட்கொள்ளுகின்ற குறிப்பு பெருமானை நாம் உண்மையிலே நம்புகிறோம் வச்சுங்களேன். உண்மையாக அவனை நம்பினால் நம்மை ஆட்கொள்வதற்கு தயாரா இருக்கிறான். அதுதான் அந்த தோழி உணர்ந்து கொள்கிறாள் என்று அர்த்தம். அதுபோல பெருமான் அந்த அருள், அவனுடைய அருள் புரிந்து கொள்கிறது. இவன் எதற்காக வந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்கிறது என்பதாக முக்கியம். எனவேதான் நாம் போய் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. வேண்டத்தக்கது அறிவோய் நீ என்று நாம் இருக்கிறோம், வேண்டுகிறோம். அது வேற விஷயம். அதான் அன்னைக்கு கூட நான் எழுதியிருந்தேன் குறிப்புல. வேண்டத்தக்கது அறிவோய் நீ என்று சொல்றது நிஷ்காமிய வழிபாடு. வேண்ட முழுதும் தருவோ என்பது காமிய வழிபாடு. ரெண்டு காமிய வழிபாடு. அதனால பெருமானுக்கு அந்த குறிப்பு தெரியும் அல்லவா? அந்த குறிப்பு உணர்ந்து நாம் இன்று வழிபடுதலுக்கு உயர்ந்த நிலை. ஏதோ அவனுக்கு தெரியாது, நாம் அந்த குறிப்பு தெரியாது என்று நாம் சொல்றல கேட்கிறோம் இல்லையா, அது அறியாமை. பெருமானுக்கு தெரியாதா என்று நாம் போய் பேசாம வழிபாடுதான் நமக்கு செய்யும். அதுதான் இதுல குறிப்பா சொல்றாங்க. எனவே வெளிப்படையாக குறிப்பாக வந்ததனுடைய நோக்கத்தை புரிந்து கொள்கின்றாள் தோழி என்றார். அதுபோல அம்பலம் பெருமான் பிள்ளையில ஆடுகின்ற அம்பலம் நாம் ஓய்ந்தாலே நம்முடைய வரவை ஏன் என்று புரிந்து கொள்கின்றான் என்று பார்க்கிறோம். பரிபாடெல்லாம் அப்படி வருகின்றது. உன்னுடைய வரவு பற்றி நான் அறிவேன் என்றெல்லாம் அங்க வருகின்ற பரிபாடல்ல சங்க இலக்கியத்துல அப்படி அந்தணர் காணும் வரவு என்று வருது. அந்தணர் காணும் வரவு என்றே வருது. அந்தணர் காணும் வரவுன்னு சொன்னா அடியவர்கள் எதற்காக வந்திருக்கிறார் என்பதை இறைவன் புரிந்து கொள்கிறான் என்று வருது. நாம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் இங்க அகையலக்கணப்படி அதை வச்சு சொல்றாரு. இவன் மாட்டு கேள்வியா கேட்டுட்டு இருக்க, வரிசையா கேட்டாலும் அவங்க பேசாம. அதனால ஒரு பெருமிதம் வருகிறது. நம்முடைய குறிப்பறிந்து பெருமான் தருவான் என்று எண்ணினால் நமக்கு பெருமிதம் தான் இல்லையா? பெருமான் நமக்கு துணையா இருக்கிறார். நமக்கு என்ன யார், நமக்கு சரி யார், நமக்கு சரி யாரும் கிடையாது. எனவே பெருமான் நமக்கு துணையாக இருக்கிறார் என்று எண்ணுகின்ற அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, அந்த பெருமிதம் தான் நமக்கு சிறப்பு. அதுதான் அடியவர்களுக்குரியது தான் நாம சொல்றோம். அதுதான் இங்கே தலைவன் வாயிலாக சொல்றாரு.